வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜெய் ஸ்டோரி பாக்ஸ். இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை சிவகணம் கதையோட தொடர்ச்சி தான் நம்ம கேட்க போகிறோம். பாகம் 2. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம் கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 27. நிரஞ்சனாவின் நடுக்கம் குறையவில்லை. நனந்த கோழியைப் போல விழவிழத்தாள். குழந்தை, பயப்படாதே, இப்பொழுது உனக்கு ஆபத்தில்லை என்று ஆறுதலாக பேசினார். சற்று பயம் தெளிந்தது. எனக்கு என்ன நடந்தது? நான் எப்படி சுடுகாட்டிற்கு சென்றேன் என்றாள் நிரஞ்சனா. குழந்தை, அவன் உன்னை வசியம் செய்து சுடுகாட்டிற்கு வரவழைத்தான். நீ உன் சுயநினைவோடு வரவில்லை. என்னை வீட்டில் விட்டுவிடுங்கள், என்னை தேடுவார்கள் என்று அகோரியிடம் சொன்னாள். காலையில் நானே உன்னை அழைத்துப் போகிறேன், அதுவரை நீ இங்கே இரு, குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது என்றார் அகோரி. இல்லை, நான் இப்பவே வீட்டுக்கு போகணும், என்னோட குழந்தை தேடுவான் என்றாள் பிடிவாதமாய். உன்னை வசியம் செய்திருக்கிறான், இன்னும் அதிலிருந்து முழுமையாய் வெளிவரவில்லை. இன்று இரவு முழுவதும் கால பைரவரின் பார்வையில் இருந்தால் உனக்கு வைத்திருக்கும் வசியத்திலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய் என்றார் அகோரி. ஆனால் எனக்கு ஏன் இப்படி நடக்குது என்று அப்பாவியாய் கேட்டாள் நிரஞ்சனா. நீ புண்ணியம் செய்தவள் அம்மா. தெய்வ காரியத்திற்கு உன்னை இறைவன் தேர்வு செய்துள்ளார். ஒரு தெய்வ குழந்தையை பெற்றுள்ளாய். 4 தலைமுறை செய்ய முடியாத காரியத்தை உன் மகன் செய்யப்போகிறான். தெய்வ குழந்தையை பெற்றவள் நீ மனோதைரியத்துடன் இருக்க வேண்டும் என்றார் அகோரி. என் மகன் எப்பொழுது அந்த காரியத்தை செய்வான்? ஆவலாய் கேட்டாள் நிரஞ்சனா. இறைவன் மட்டும் அறிவான், நாம் அவன் ஆட்டி வைக்கும் பாவைகள் என்று புன்னகையுடன் கூறினார். தோட்டக்காரர் எப்படி அங்கு வந்தார்? அவர்தான் உன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றியவர். இனிமேலும் இதுபோல் ஆபத்து வருமா என்றாள் நிரஞ்சனா. வந்தாலும் இறைவன் துணை இருப்பான். அவன் அனுக்கிரகம் இல்லாவிட்டால் நீயும் நானும் இப்படி பேச முடியாது. பயப்படாத குழந்தை, விபரீதம் எதுவும் நடக்காது. நிம்மதியாய் தூங்கு, காலையில் உன்னை அழைத்து செல்கிறேன் என்றார். அசதியினால் கண்ணாயர்ந்தாள் நிரஞ்சனா. காலபைரவர் கோவிலிலிருந்து நேராய் சுடுகாட்டை நோக்கி சென்றது இரத்த காட்டேரி. அருளனை பார்த்ததும் அதன் கோபம் பன்மடங்கு ஆக்கியது. நீ என்னை ஏமாற்றி விட்டாய், உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்று அவன் மீது பாய்ந்தது. லாவகமாக விலகினான் அருளன். உன்னை நான் ஏமாற்றவில்லை, உன் உணவை கோவிலில் இருக்கும் அகோரிதான் அபகரித்தான் என்று நயவஞ்சகமாக பேசினான் அருளன். ஆம், உன் மரண தேவதை நெருங்கிவிட்டாள் என்று உன்னிடம் சொல்ல சொன்னான் என்றது காட்டேரி. என்னை அழைத்தால் எனக்கு வேலை கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் ஏவியவனை பலி வாங்குவேன் என்றது. அதனிடமிருந்து தப்பிப்பதற்கு மனதில் திட்டம் தீட்டினான். என்னை விட்டுவிடு, கோவிலில் உன் உணவு உள்ளது, அங்கு செல் என்றான். நான் அங்கு செல்ல மாட்டேன், அவன் என் உயிரை எடுத்து விடுவான் என்றது. நான் உயிர் பிழைத்ததே என் நல்ல நேரம், மீண்டும் போனால் மரணம் நிச்சயம் என்று மனதில் நினைத்தது. நீ ஒரு சாதாரணமான மனிதனை பார்த்து பயப்படுவதா என்று அதனை தூண்டினான். இல்லை என்றால் அவனை சித்திரவதை செய்யும் என்று அவனுக்கு தெரியும். ஆத்திரத்தில் அறிவிழந்து தன் மரணத்தை தானே தேடி சென்றது. இரவு நடுஜாபம் வந்தது. நன்றாக அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் நிரஞ்சனா. அகோரி அவளை தன் சக்தியால் மயக்கமடை செய்தார். காட்டேரி நிரஞ்சனாவை தேடி வருவதை அறிந்தார். உக்கிரமாக மாறினார். அகோரி கோவில் வாசலில் அக்னி குண்டத்தை ஏற்படுத்தினார். அதில் ஒற்றை காலில் நின்று தவம் செய்தார். காட்டேரியின் அலறல் அருகில் கேட்டது. மந்திரத்தை ஆக்ரோஷமாய் உச்சரித்தார். அருகில் வந்ததும் அகோரியின் தவக்கோலத்தை பார்த்து மிரண்டது. ஆனாலும் ஒரு மனிதன் தன்னை என்ன செய்துவிட முடியும் என்று இருமாப்புடன் அவரை நெருங்கியது. வாயிலிருந்து நெருப்பை கக்கியது. என்ன திமிர் உனக்கு? உயிர் பிச்சை கொடுத்தேன், மீண்டும் என தேடி வந்துள்ளாய் என்று கோபமாய் கத்தினார் அகோரி. நீ ஒரு மனித பதர், என்னை உன்னால் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று எக்களித்தது. கோபத்தின் உச்சிற்கே சென்றார் அகோரி. கண்களை மூடி மந்திரத்தை ஜெபித்தார். தன் ஜடாமுடியில் ஒன்றை காட்டேரியை நோக்கி எறிந்தார். அது மகிஷனாய் மாறியது. இரத்த காட்டேரி நோக்கி ஆக்ரோஷமாய் சென்றது. அத்தியாயம் 28. இரவு கண் விழித்தான் சந்துரு. அருகில் நிரஞ்சனா இல்லாததை கண்டு தேடினான். அவள் எங்கும் இல்லாமல் போகவே பதறினான். மணியை பார்த்தான். சரியாய் நடு இரவு 1:30. எங்கே போயிருப்பாள் என்று குழம்பினான். பாட்டியின் அறையில் சிவா குட்டி தூங்கிக் கொண்டிருந்தான். அம்மா அப்பா இருவரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். வாசல் கதவு திறந்திருந்தது. பகீர் என்றது. தோட்டத்தில் தேடினான். அங்கும் இல்லை. குழப்பம் அதிகமானது. உள்ளே சென்று அப்பாவை எழுப்பினான். அப்பா, நிரஞ்சனாவை காணவில்லை. பதறினான். வீட்டில்தான் இருப்பாள், தேடிப்பார் என்றார் சிவனேசன். இல்லப்பா, தேடிவிட்டேன், வீட்டில் இல்லை.
பேச்சு சத்தம் கேட்டு பொன்னம்பலம் வெளியே வந்தார். என்னவாயிற்று? எல்லோரும் விழித்திருக்கிறீர்கள், ஏதாவது பிரச்சனையா என்று குழப்பத்தோடு கேட்டார். யார் நடந்ததை சொல்வது என்று யோசித்தனர். யாராவது சொல்லுங்கள் என்றார் பதறத்துடன். சிவநேசன் மெதுவாக சொன்னார், அப்பா, நிரஞ்சனாவை காணவில்லை. என்னது, நிரஞ்சனாவை காணவில்லையா? வீட்டுக்குள் தேடி பாருங்கள், இந்நேரத்தில் எங்கு போயிருப்பாள் என்று குரல் தடுமாறினார். இல்லையப்பா, வீடு முழுவதும் தேடிவிட்டோம், காணவில்லை என்றார் சிவநேசன். காலையில்தான் சொன்னேன், இன்று கிரகநிலை சரியில்லை என்று. காலையிலிருந்து அவள் மனநிலை வேறு சரியில்லாமல் இருந்தால் கவனமாக இருந்திருக்க வேண்டும். இரவு நேரத்தில் எங்கு சென்று தேடுவது? திருச்சிற்றம்பலம், ஏன் இந்த சோதனை என்று கலங்கினார் பெரியவர். பூஜை அறைக்கு சென்று இறைவனை பிரார்த்தனை செய்தார். காற்று அவர் உடலை வருடியது. தன் அருகே யாரோ இருப்பதை உணர்ந்தார். தன் தலையே ஆறுதலாய் இரு ஜோடி கைகள் வருடியது. மகனே என்று தன் தாயின் குரல் கேட்டதும் உடல் சிலித்தார். இதுவரை அறிந்திராதொரு உணர்வு. பிறந்தவுடன் தாயை இழந்ததால் தாய் அன்பின் அற்புதத்தை அவர் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கவில்லை. மனதிற்கு ஆறுதலாக இருந்தது. தன்னையும் அறியாமல் அம்மா என்று கண்ணீர் மல்கி கூறினார். கவலைப்படாதே மகனே, எல்லாம் இறைவன் சித்தம். நிரஞ்சனாவிற்கு ஒன்றுமில்லை, பத்திரமாய் இருக்கிறாள். அவளுக்கு இன்று பெரிய கண்டம் ஒன்று இருந்தது. வீட்டில் எங்களால் பாதுகாப்பு தரும் சக்தி இல்லை. அதனால் அவள் ஈசனின் நேரடி பார்வையில் உள்ளாள். விழுந்ததும் வந்து விடுவாள் என்றார். எங்கே என்று சொன்னால் இப்பொழுதே அழைத்து வந்து விடலாம் என்றார் ஆறுதல் அடைந்தவராய். இல்லை மகனே, இன்று இரவு இங்கு பாதுகாப்பு இல்லை. அவள் அங்கு இருப்பதுதான் உசிதம். அதனால் கவலைப்படாதே, நன்றாக தூங்கு என்றார் சுந்தராம்பாள். அம்மா, அப்பா, உங்களை நான் பார்க்க முடியுமா என்று ஏக்கத்தோடு கேட்டார். நிச்சயமாக, ஆனால் இன்று முடியாது. அதற்கான சந்தர்ப்பம் வரும்பொழுது நீ எங்களை பார்ப்பாய் என்றார். கண் விழித்து பார்த்தார். மனம் சற்றே ஆறுதல் அடைந்திருந்தது. பூஜை அறையை விட்டு வெளியே வந்தார். அனைவரும் கலக்கத்துடன் இருந்தனர். நிரஞ்சனா பாதுகாப்பாய் இருக்கிறாள். அவளுக்கு ஒரு துன்பமும் இல்லை. இறைவன் அருள் பெற்றவள் நிரஞ்சனா. அதனால் கவலை வேண்டாம். காலையில் வீடு வந்து விடுவாள். எல்லோரும் நிம்மதியாய் தூங்குங்கள் என்றார் பெரியவர். தாத்தா என்றான் சந்துரு. உன் நிலைமை புரிகிறது. பயம் ஒன்றுமில்லை. போ, இறைவன் துணை நிற்பான். அனைவரும் எதிர்கேள்வி கேட்க முடியாமல் தங்கள் அறைக்கு சென்றனர். அத்தியாயம் 29. அகோரியின் ஜடாமுடியிலிருந்து தோன்றிய மகிஷன் ஆக்ரோஷமாய் காட்டேரி நோக்கி பாய்ந்தது. தலைக்கணத்தில் இருந்தது காட்டேரி. தன்னை எதிர்ப்பவனின் பலம் அறியாமல் போரிடுவதற்கு தயாரானது காட்டேரி. சிவனின் அருளை பெற்ற மகிஷன் காட்டேரியை தாக்க துவங்கியது. மகிஷன் துரும்பை எறிவது போல் காட்டேரியை எரிந்தது. கோபம் தலைக்கேறியது காட்டேரிக்கு. மூர்க்கத்தனமாய் மகிஷன் மேல் பாய்ந்தது. இரு கொம்புகளால் காட்டேரியை முட்டி தள்ளியது மகிஷன். கீழே விழுந்தது காட்டேரி. ஏமாற்றமும் வேதனையும் ஒன்று சேர்ந்தது. தன் பலம் கொண்ட மட்டும் மகிஷனை தாக்கியது. கோபம் கொண்டு மகிஷன் உக்கிரமாய் மாறினான். அதன் மூச்சு காற்று அனலாய் வெளிவந்தது. வாயிலிருந்து நெருப்பு பிழம்பு வெளிவந்தது. உஷ்ணத்தை தாங்க முடியாமல் காட்டேரி கத்தியது. தன் கொம்புகளால் தூக்கி காற்றில் காட்டேரியை சுத்தியது மகிஷன். வேதனையில் ஓலமிட்டது காட்டேரி. தூக்கி எறிந்து காற்றில் பந்தாடியது மகிஷன். கீழே விழுந்த காட்டேரியால் எழுந்திருக்க முடியாமல் முணங்கியது. அதுவரை மகிஷனை ஒரு எருமை என்று நினைத்தது. அதன் ஆக்ரோஷத்தையும் வேகத்தையும் பார்த்ததும் மிரண்டது. தன் சக்தி குறைவதை உணர்ந்து, என்னை விட்டுவிடு, உன் வழிக்கு நான் வரமாட்டேன் என்று கெஞ்சியது. அற்பதரே, என்னிடம் மோதுவதற்கு முன் இதை நீ கேட்டிருக்க வேண்டும். உனக்கு மன்னிப்பு என்பது கிடையாது. ஏவியவனுக்கு ஏவல் செய்யும் முட்டாளே, இனி யார் ரத்தத்தையும் உன்னால் குடிக்க முடியாது. ஒழிந்து போ என்று தன் பலத்தை திரட்டி காட்டேரியின் வயிற்றில் முட்டியது. ரத்தம் பீரிட்டது. மரண வேதனையில் ஓலமிட்டது. அதுவரை நெருப்பில் தவம் செய்து கொண்டிருந்த அகோரி தன் கண்களை திறந்து பார்த்தார். அவர் காலடியில் காட்டேரி மன்றாடி கொண்டிருந்தது. எனக்கு மன்னிப்பு தாருங்கள், தெரியாமல் தவறு செய்துவிட்டேன். என்னிடம் அன்பு காட்டுங்கள். இதுவரை நீ செய்த தவறுக்கான தண்டனையை அனுபவித்தாய். மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டதனால் அன்பே சிவமான ஈசன் உன்னை மன்னித்து உன் சாபத்திலிருந்து விமோசனம் அளிப்பார். அவரை வேண்டி வணங்கு. நீ உண்மையில் திருந்தியிருந்தால் தெய்வ சன்னதி சென்று மன்னிப்பு கேள். உனக்கு மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கும். எல்லா வல்ல இறைவன் உன்னை காத்தருள்வார் என்று அதன் மேல் அன்பு கொண்டு நல்வழி காட்டினார். வேதனையில் துடித்து கொண்டிருந்த காட்டேரி தன் தவற்றை உணர்ந்து இறைவனை நோக்கி, அருள் வடிவாய் இருப்பவனே, என்மேல் இரக்கம் காட்டு இறைவா என்று மனமுருகி கண்ணீர் வடித்தது. கால பைரவரின் கோவிலுக்குள் கால் வைத்ததும் காட்டேரியின் அரக குணம் மாறியது. பைரவரின் பார்வைப்பட்டதும் அதன் சாபம் நீங்கியது. அதற்கு சிவபதம் கிடைத்தது. பகைவனுக்கும் அன்பு காட்டுபவன் இறைவன்.
செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் தாயுள்ளத்தோடு அரவணைத்துக் கொள்வான் ஆண்டவன் என்பதை காட்டேரியின் கதை உணர்த்துகிறது. இது கற்பனை கதையாய் இருந்தாலும் புராணங்களில் பாவிக்கும் அரக்கர்களுக்கு சிவபதம் அளித்ததை நாம் படித்திருக்கிறோம். தெரியாமல் தவறு செய்தால் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் தெரிந்தே ஆணவத்தோடு தப்பு செய்கின்ற பொழுது இறைவனும் மன்னிக்க மாட்டார். அங்கு போர்க்களம் இருந்ததற்கான சுவடுகள் சிறிதுமில்லாமல் விழுந்தது. தூங்கி கண் விழித்தாள் நிரஞ்சனா. தான் கோவிலில் படுத்திருப்பதை உணர்ந்தாள். இரவு நடந்தது எதுவும் அவள் நினைவில் இல்லை. இங்கே நான் எப்படி வந்தேன், ஏன் கோவிலில் தூங்கினேன் என்று குழப்பமாய் கேட்டாள். குழந்தாய், தூக்கத்தில் நடந்து வந்தாய். உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. நடப்பதற்கு உன்னிடம் தெம்பு இல்லை. அதனால் இங்கே அசந்து தூங்கிவிட்டாய் என்றார். வீட்டில் யாரும் தேடி வரவில்லையா என்றாள். நீ பாதுகாப்பாய் இருப்பது அவர்களுக்கு தெரியும். என்னோடு வா, வீட்டில் உன்னை விடுகிறேன் என்றார். நிரஞ்சனா அகோரியுடன் வீட்டிற்கு சென்றாள். பொழுது புலராத நேரம், இருள் விலகவில்லை. வீட்டிற்குள் நுழைந்ததும், அம்மா குழந்தை, நீ போய் குளித்துவிட்டு வா, இவர்களிடம் நடந்ததை நான் சொல்கிறேன் என்றார். நிரஞ்சனா நேராக குளிக்க சென்றாள். பொன்னம்பலம் அனைவரையும் தூங்க சொன்னாலும் யாரும் தூங்கவில்லை. பட்டாசாலையில் அமர்ந்து நிரஞ்சனாவிற்காக காத்து கொண்டிருந்தனர். அகோரி நிரஞ்சனாவுடன் நுழைவதை பார்த்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். பொன்னம்பலம், நிரஞ்சனா பாதுகாப்பாக இருக்கிறாள் என்று நான் அனுப்பிய செய்தி வந்ததா என்று பூடகமாக கேட்டார். ஒரு நிமிடம் குழம்பினார். பின் தன் பெற்றோர் சொன்ன செய்தி நினைவு வரவும், ஆமாம் வந்தது. ஆனால் நிரஞ்சனாவுக்கு என்ன ஆயிற்று என்றார். ஒன்றும் நடக்கவில்லை. இரவு தூக்கத்தில் நடந்து பைரவர் கோவிலுக்கு வந்தாள். அசதியில் அங்கேயே தூங்கிவிட்டாள். பயம் ஒன்றுமில்லை என்றார். நல்ல வேளை, அவள் கோவிலுக்கு வந்தாள். தூக்கத்தில் வேறு எங்கேயாவது சென்றிருந்தாள். ஈஸ்வரா, நினைக்கவே பயமாயிருக்கிறது என்றார் சிவனேசன். இதோ தாயத்தை கட்டிவிடுங்கள், இனிமேல் இதுபோல் நடக்காது, நான் வருகிறேன் என்று கிளம்பினார் அகோரி. இனிமேல் மிகவும் கவனம் தேவை என்று பொன்னம்பலம் காதில் மட்டும் விழும்படி கூறி சென்றார் அகோரி. அத்தியாயம் 30. அகோரி சென்றவுடன் பெரியவர், யாரும் நிரஞ்சனாவிடம் எதுவும் கேட்க வேண்டாம், குழந்தை ஏற்கனவே பயந்து இருக்கு. அகோரி கொடுத்த தாயத்தை கட்டிவிடு சிவகாமி, சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கட்டும், எல்லாம் இறைவன் செயல் என்றார். நிரஞ்சனா குளித்துவிட்டு வந்தாள். சிவகாமி அம்மையார் அன்போடு வருடி கொடுத்தார். சாப்பிட்டு ஓய்வு எடுத்துக்கொள் என்றார். நிரஞ்சனாவின் கண்கள் கலங்கியது. எனக்கேன் இப்படி நடக்கிறது? நான் எப்படி பைரவர் கோவிலுக்கு போனேன்? ஒரே குழப்பமாக இருக்கு. பாட்டியின் மடியில் தலை வைத்து குழந்தை போல் விம்மினாள். எதையும் நினைத்து மனதை குழப்பிக்கொள்ளாதே. கோவிலுக்கு தானே சென்றாய், இறைவன் சித்தம். சிறிது நேரம் ஓய்வு எடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று ஆதரவாய் கூறினார். தாயத்தை நிரஞ்சனாவின் கழுத்தில் கட்டிவிட்டார். கவலைப்படாதம்மா, இது உன்னை காக்கும். தெய்வத்தை நம்பு, வாழ்வில் என்றும் நல்லதே நடக்கும் என்றார். நிரஞ்சனா தன் அறைக்கு சென்றாள். சிவா குட்டியை தூக்கி கொஞ்சினாள். உனக்காக எதையும் தாங்கிக் கொள்வேன், உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது என்று அழத் துவங்கினாள். நிரஞ்சனா, தூக்கத்தில் நடப்பது சாதாரண ஒரு விஷயம், இதையும் பெருசுப்படுத்துறமா? மனசை குழப்பிக்காத, சாயங்காலம் வெளியே போகலாம், கிளம்பியிரு என்றான் சந்துரு. நிரஞ்சனா ஆறுதல் அடைந்தாள். ஆதரவாய் அவளை அணைத்து தலையை கோதிவிட்டான் சந்துரு. நான் மிகவும் பாக்கியம் செய்தவள், அதனால தான் அன்பான குடும்பம், ஆதரவான கணவன், இது எல்லாத்தையும் விடவும் என் சிவா குட்டி என் உயிர் என்றாள். அப்படியானால் நான் உயிர் இல்லையா என்று பொய் கோபம் கொண்டான் சந்துரு. நான் என்பது நீ அல்லவோ தேவா தேவா என்று மெல்லிய குரலில் சந்துருவின் காதுகளில் பாடினாள் நிரஞ்சனா. ஆச்சரியமாய் அவளை பார்த்தான் சந்துரு. அவள் கன்னங்களை மெதுவாய் வருடிவிட்டு, இதுதான் என் நிரஞ்சன் என்று கண்களை சிமட்டினான். காட்டேரி சுடுகாட்டை விட்டு சென்றதும் பெருமூச்சு விட்டான் அருளன். இவளிடம் சிக்கினால் நம்மை சித்திரவதை செய்து விடுவாள். பைரவர் கோவிலுக்கு செல்வதால் காட்டேரி சென்றால் 2 நன்மைகள். ஒன்று, அது நிரஞ்சனாவை கொல்லும். இல்லை என்றால் அகோரியால் அவள் கொல்லப்படுவாள். எது நடந்தாலும் எனக்கு நன்மையே என்று எண்ணினான் அருளன். தன் இருப்பிடம் நோக்கி சோர்ந்து நடந்தான். அங்கே காளி அருளனின் வரவுக்காய் காத்திருந்தான். தூரத்தில் அருளன் வருவதை பார்த்தான். உள்ளுக்குள் பயம். எங்கே நான் தான் நிரஞ்சனாவை காப்பாற்றியது என்று தெரிந்தால் தன்னை கொல்லாமல் விடமாட்டான். தூங்குவது போல் நடித்தான். உள்ளே வந்ததும் ஏமாற்றமும் கோபமும் காளியின் மேல் திரும்பியது. ஓங்கி கால்களால் காளியை எத்தினான் அருளன். வேதனையும் ஏழாமையும் அவன் மனதை வதைத்தது. உன் அழிவு காலம் நெருங்கிவிட்டது, அதனால தான் இப்படி நடந்து கொள்கிறாய் என்று மனதில் நினைத்தான் காளி. என்னடா இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாய், முட்டாளே என்றான். மனதில் எழுந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு, இரவு பூசை நன்றாக முடிந்ததா என்று ஒன்றும் தெரியாதது போல் கேட்டான்.
உன்னை பார்த்துவிட்டு சென்றால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் முடிந்தது என்று கத்தினான். என்னாச்சி, இவ்வளோ கோபமா இருக்கீங்க என்று அப்பாவியாய் கேட்டான் காளி. அந்த பெண் எப்படியோ தப்பித்து விட்டாள். அதனால் என் பூஜை சர்வநாசம். எப்படி தப்பித்தாள்? என் வசியத்தில் இருப்பவர்கள் அவ்வளோ எளிதாய் அதிலிருந்து வெளிவர முடியாது. இவள் எப்படி? யாரோ அவளுக்கு உதவி இருக்கிறார்கள். யார்? அவன் மட்டும் என் கைகளில் சிக்கினாள் பிணம்தான் என்று எரிந்தான். அருளனின் பேச்சை கேட்டதும் காளிக்கு உடம்பு நடுங்கியது. தன்னை அடக்கிக் கொண்டான். இந்த சண்டாளன் கண்டுபிடித்தால் மரணம் மிகவும் கொடூரமாக இருக்கும். மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, விடுங்கள், இது இல்லாட்டி வேறு ஒரு நாள் செய்யலாம் என்றான். முட்டாள், நேற்று போல் இன்னொரு சந்தர்ப்பம் இனி கிடைக்காது. நான் 110 வயதில் தனிமரமாய் இருப்பது போல் வேதனையோடு பொன்னம்பலமும் இருக்க வேண்டும். அதை பார்த்தால்தான் எனக்கு நிம்மதி. ஆனால் ஏதோ ஒரு சக்தி என்னை அவன் வீட்டுக்குள் நுழைய விடாமல் தடுக்கிறது. அதனை கண்டுபிடித்து கட்டுப்படுத்தினால் என் வேலை சுலபமாய் முடியும். கண்டுபிடிக்கிறேன் என்று கருவினான் அருளன். அத்தியாயம் 31. பொன்னம்பலம் வீட்டுக்குள் என்னை நுழைய விடாமல் தடுக்கும் சக்தி ஏது? அப்படியானால் என் சக்தி குறைந்து விட்டதா? தெய்வ சக்தி அவர்களுக்கு உதவுகிறதா? இந்த காலத்தில் தெய்வம் நேரில் வருவாரா? முட்டாள், மறந்துவிட்டாயா 80 வருடங்களுக்கு முன்னால் உயிர் பிழைத்து வந்ததை? அகோரியிடம் அதிகம் சக்தி இருக்குமோ? நேரில் பார்த்தால் தெரியும். ஒருவேளை அவன் என் மகனாய் இருந்தால்? வேண்டாம், என் மரணத்தை நானே மாலை போட்டு வரவேற்பதற்கு சமம். எப்படி கண்டுபிடிப்பது? காளியோ முட்டாள், அவனை நம்பி பிரயோஜனமில்லை. இனிமேல் நிரஞ்சனாவை வசியம் செய்வது என்பது நடவாத காரியம் என்று தானாக பேசி புலம்பிக் கொண்டிருந்தான் அருளன். அவன் புலம்புவதை கேட்டு காளி குதூகலித்தான். எப்படியாவது குழந்தையை வீட்டிலிருந்து கடத்தி வந்துவிட்டால் தன் காரியத்தை முடித்துவிடலாம் என்று கணக்கு போட்டான். தானே சென்று அந்த காரியத்தை செய்ய திட்டமிட்டான். குழந்தையை வெளியே எப்படி வரவழைப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தான். வீட்டு வேலைக்காரியை பிடித்து காரியத்தை முடிக்கலாம். ஆனால் அவள் விசுவாசம் மிகுந்தவளாக இருந்தால் காரியம் கெட்டுவிடும். தினம் வீட்டை கண்காணிப்பது, சமயம் கிடைக்கும் பொழுது கடத்திவிடலாம் என திட்டமிட்டான். அருளனின் மன ஓட்டத்தை கவனித்தான் காளி. இவன் திட்டம் என்னவாக இருக்கும்? இவனிடம் எப்படியாவது பேசி தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன திட்டம்? இம்முறை தவறு நடக்கக்கூடாது. சரியா திட்டம் திட்ட வேண்டும். என்னால் முடிந்த உதவி செய்கிறேன் என்று அப்பாவியாய் நடித்தான். நீ தலையிடாமல் இருந்தால் அதுவே எனக்கு செய்யும் உதவி என்றான் அருளன் கடுப்பாய். அதுவும் சரிதான், முட்டாள் நான். நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்று சொன்னான். அடுத்த சில நாட்கள் வேலையுள்ளது. எங்கேயும் போகாதே. ஏதாவது விசேஷமாக பூஜை இருக்கிறதா? வரும்பொழுது சொல்கிறேன். அதுவரை உன் வாயை மூடிக்கொண்டிரு என்றான் அருளன் எரிச்சலோடு. கிழவன் ஏதோ பெரிதா திட்டம் போடுகிறான். சாமி கிட்ட சொல்லணும் என்று மனதுக்குள் எண்ணினான் காளி. சாமி எப்படியும் இவன் சதியை கண்டுபிடிச்சிடுவார். கேட்டு நரி திருந்தாது என்று கருவினான் காளி. அருளனுக்கு தெரியாமல் அவனை பின்தொடர்ந்தான் காளி. சிவாச்சாரியார் போல் வேஷம் போட்டுக்கொண்டான். ஆனாலும் அவன் முகம் மிகவும் கொடூரமாக இருந்தது. நேராய் பொன்னம்பலத்தின் வீட்டிற்கு சென்றான். சற்று தூரத்தில் உட்கார்ந்து அவர்கள் வீட்டை நோட்டமிட்டான். இதை கவனித்தான் காளி. அடப்பாவி, இவன் திருந்த மாட்டான். எதற்கு மீண்டும் இங்கு வந்துள்ளான்? சாமிகிட்ட போய் முதல்ல சொல்லணும். காலபைரவர் கோவிலை நோக்கி வேகமாய் நடையை கட்டினான். உள்ளே நுழைந்ததும், வா காளி, ஏதேனும் தகவல் உண்டா என்றார் அகோரி. சாமி, அந்த பாவி திரும்பவும் அந்த பொண்ணை தேடிக்கிட்டு போயிட்டான் என்றான் பெரியதொரு தகவலை தரும் தோரணையில். அகோரி சிரித்தார். என்ன சாமி, நான் எவ்வளோ முக்கியமான தகவலை சொல்கிறேன், நீங்கள் என்னன்னா சிரிக்கிறீங்க என்றான் அழுத்துக்கொண்டு. இல்லை காளி, நான் சிரிக்கவில்லை. ஆனால் நீ சொல்வதில் பாதி உண்மை என்று அவர் முடிப்பதற்குள், பாதி பொய்யா? போங்க சாமி, அங்கே அருளன் என மாடு மாதிரி நடத்துகிறான். நீங்கள் இங்கே சிரிக்கிறீங்க. எல்லாம் என் விதி என்று நொந்து கொண்டான். உன்னை நான் கேலி செய்யவில்லை. நீ சொல்வதில் பாதி உண்மை. அதாவது அவன் தேடி சென்றுள்ளான். ஆனால் நிரஞ்சனாவை அல்ல, அவள் மகன் சிவகுட்டியை என்றார் அமைதியாய். ஐயோ என்று பதறினான் காளி. சாமி, அவன் பஞ்சமா பாதகன். பச்சை குழந்தையை ஏதாவது செய்து விடுவான். காப்பாத்து சாமி, இங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்க என்றான் உண்மையான கரிசனத்தோடு. காளி, நீ நல்லவன். ஆண்டவர் உனக்கு அருள் செய்வார் என்றார் அகோரி. எங்க சாமி, அருளனோட சேர்ந்து செய்த பாவத்துக்கு நரகம்தான் எனக்கு காத்திருக்கும். மனம் திருந்தி தன் தவறுக்கு வருந்தும் பொழுது ஆண்டவன் மன்னிப்பான். நீ திருந்து விட்டாய். நம்முடைய தாய் திருத்தி சிவத்தொண்டு புரிந்தாள்.
கொலை செய்யப்பட்டாலும் சிவபதம் அடைந்தாள் என்றார். தாயை பற்றி கூறியதும் காளி முகவாட்டம் அடைந்தான். அந்த புண்ணியவதி இருந்தால் நான் நாயைப் போல வாழ வேண்டியதில்லை என்று வருந்தினான். பின் தன் நினைவு வந்தவனாய், சாமி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அந்த குழந்தையை காப்பாத்து, பாவம் பச்சைமன், நிஜமாய் கவலைப்பட்டான். கவலை வேண்டாம் காளி, குழந்தையை பார்த்து கொள்வதற்கு அங்கு இருவர் உள்ளனர் என்றார் அகோரி. என்னமோ சாமி, சொல்லிட்டேன். அருளன் வீட்டுக்கு வரும்பொழுது நான் அங்கு இல்லைனா என்னை ஏத்துவான் என்று சொல்லிவிட்டு வேகமாக சென்றான் காளி. அருளனின் திட்டம் நிறைவேறுமா? அத்தியாயம் 32. அருளன் சிவபுரி வீட்டு வாசலில் தான் போட்ட திட்டம் எப்படி வெற்றி பெறும் என்ற எண்ணத்துடன் சரியான தருணத்திற்காய் காத்திருந்தான். சிவஸ்ரூபன் வெளியில் வந்தான். குழந்தையின் முகம் பாலமுருகன் போல் இருந்தது. தலையில் குட்டி ஜடை காதோரமாய் அழகாக தொங்கியது. நெற்றியில் திருநீறு பட்டையும் அதன் நடுவில் குங்குமமும், கழுத்தில் ருத்துராட்சம் மற்றும் கால்களில் தண்டை என அவன் நடக்கும்பொழுது தாளலயத்தோடு இசைத்தது. அருளனை பார்த்து அந்த குழந்தை சிரித்தது. அது பார்ப்பதற்கு ரோஜா பூ ஒன்று மலர்ந்ததைப் போல் இருந்தது. குழந்தையின் சிரிப்பை பார்த்தும் அருளனின் கல்நெஞ்சி மாறவில்லை, மாறாக கொடூரமாக மாறியது. குழந்தை தனியே வருவதை பார்த்தான். ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருந்தது. இதுதான் சமயம் என்று வேகமாக எழுந்தான். அப்பொழுது நிரஞ்சனா, ஷிவ், எங்க போற? ஓடிவா என்று வந்தாள். குழந்தை அருளனை காட்டி சிரித்தது. நிரஞ்சனாவிற்கு அன்று நடந்தது எதுவும் நினைவில் இல்லை. அருளனை புதிதாக பார்த்தாள். அருளன் யோசித்தான், இவளுக்கு என்னை நினைவில்லையா? புதிதாக பார்க்கிறாளே. அம்மா, குழந்தை அழகாக உள்ளது, நான் கொஞ்சிவிட்டு தருகிறேன், என்னிடம் கொடு அம்மா என்றான் வஞ்சகமாய். நிரஞ்சனா தயங்கினாள். வெளியாட்களிடம் இவன் போக மாட்டான் என்று தயங்கியபடி சொன்னாள். நான் அகோரிக்கு மிகவும் வேண்டியவன், தெய்வ சக்தி உள்ள குழந்தையை பார்க்க வந்தேன் என்று நயவஞ்சகமாக தன் வலையை விரித்தான். பேச்சால் தன் வசப்படுத்தி விடலாம் என்று நினைத்தான். ஆனால் அவள் கழுத்தில் கட்டியிருந்த தாயத்து தடுத்தது. சிவஸ்ரூபன் தன் கண்களை அகலமாக விரித்து பார்த்தான். அதிலிருந்து தீப்பொறி ஒன்று வந்தது. தீப்பொறி அருளின் கண்களை பதம் பார்த்தது. வேதனையில் பின்னோக்கி நகர்ந்தான். இதை ஏதும் அறியாதவளாய் நிரஞ்சனா, என்னவாயிற்று, ஏன் தடுமாறுகிறீர்கள் என்றாள். ஒன்றுமில்லையம்மா, வயதாகிவிட்டது, அதுதான் என்று சமாளித்தான். அப்பொழுது அங்கே வந்த ரேணுகா, ஏன் வெளியே நிற்கிறாய் நிரஞ்சனா? யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறாய்? உள்ளே வாமா என்றார். அருளனை பார்த்ததும் ஏனோ சந்தேகம் வந்தது. சிவனடியார் போல் வேடம் போட்டாலும் அவன் பெயரில் இருந்த அருள் முகத்தில் இல்லை. இருவரும் உள்ளே சென்றனர். போகும்பொழுது சிவஸ்ரூபன் அவனை பார்த்து சிரித்து கண்களை சிமிட்டினான். என்னை பார்த்து கேலி செய்கிறாயா? உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று பற்களை நரநரவென்று கடித்தான். இதை பார்த்ததும் கட்டை விரலை கீழ்நோக்கி காட்டி, என்னை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது போல் சிரித்தான் சிவஸ்ரூபன். ஆத்திரமடைந்தான் அருளன். ஒரு குழந்தை தன்னை இலக்காரம் செய்வதா? என் சக்தியை உனக்கு காட்டுகிறேன் என்று நினைத்தான். அந்தி பொழுது சூரியன் பகல் முழுவதும் வேலை செய்து களைத்து மேற்கில் ஓய்வெடுக்க சென்றான். உடல் சோர்ந்தாலும் மனம் தளராமல் காத்திருந்தான் அருளன். குழந்தை வெளியே வரவில்லை. காத்திருந்து களைத்தான் அருளன். இனிமேலும் பயனில்லை என்று கிளம்ப தயாரானான். அப்பொழுது வெளிவாசல் கதவை திறந்து கொண்டு சிவாக்குட்டி ஓடி வந்தான். முழு இருட்டு, ஆள் நடமாட்டமில்லை. குழந்தை தனியாக வந்தான். இதுதான் சமயம் என்று குழந்தையை தூக்கி தோளில் போட்டு துண்டால் மூடினான். குழந்தை அடம்பிடிக்காமல் அமைதியாய் அருளனின் தோளில் சாய்ந்து கொண்டது. தான் வந்த வேலை இவ்வளவு எளிதில் முடிந்துவிடும் என்று அவன் நினைக்கவில்லை. வேகமாக நடக்க ஆரம்பித்தான். மூச்சு வாங்கியது. வயதானதால் அப்படி இருக்கும். தெருமுனையை தாண்டியதும் மெதுவாக போகலாம் என்று நினைத்து கொண்டு நடந்தான். நடை தளர்ந்தது. கால்கள் பின்னிக்கொண்டது. ஒரு அடி எடுத்து வைப்பதே மிகவும் சிரமமாக இருந்தது. தோளில் பாரம் கூடுவதை உணர்ந்தான். முதலில் பூவை சுமப்பது போல் இருந்தது. பின் ஏதோ பாறாங்களை கட்டியது போல் தோள்பட்டை வேதனை எடுத்தது. என்னவாயிற்று எனக்கு? ஏன் இவ்வளவு பாரம் என்று குழந்தையை தோளிலிருந்து எடுத்தான். அவன் கைகளில் சிக்காமல் மேலே பறந்தது. சிவனடியாய் மாறியது. உன்னிடம் என் வம்சத்தை தூக்கி கொடுத்து விடுவேன் என்று தப்பு கணக்கு போட்டாயா முட்டாள்? உன் திட்டம் ஒரு நாளும் பலிக்காது. நீ செய்த பாவத்திற்கு இறைவனிடம் மன்னிப்பு கேள். அவர் இரக்கம் கொண்டவர், உன்னை மன்னிப்பார் என்றார் சிவனாண்டி. முதலில் உன் விமோசனத்தை உன் ஆண்டவனிடம் கேள். பல வருடங்களாய் ஆவியாக அலைகிறாய் என்று கர்வம் கொண்டு பேசினான். அத்தியாயம் 33. கேடுகாலம் வந்தால் புத்தி கேட்டுவிடும் என்பார்கள். அருளனின் நிலைமையும் அதுதான்.
சிவனாண்டி சொல்லியும் அவன் புத்தியில் ஏறவில்லை. உன் மரணம் என் கையில் ஏற்பட்டது என்று மறவாதே. நீ வெறு ஆத்மா. நான் நினைத்தால் உன்னை என் கட்டுக்குள் கொண்டு வந்து விடுவேன். என்னை ஒருமுறை ஏமாற்றிவிட்டால் நீ என்னை விடவும் சக்தி உள்ளவன் என்று நினைத்து இருமாப்பு கொள்ளாதே என்றான் அருளன். இருமாப்பு உனக்குத்தான் உள்ளது. அதனால தான் சர்வ வல்லமை படைத்த ஈசனை எதிர்ப்பதற்கு துணிந்தாய். உனக்கு நல்வழி காட்டினேன். விதியை வென்றவர் யார்? நீ என்னை கட்டுப்படுத்துவது என்பது இயலாது என்று அடக்கமாய் கூறினார் சிவனாண்டி. இதோ உன் கொட்டத்தை அடக்குகிறேன் என்று தன் மந்திரக்கொலை உயர்த்தி முணுமுணுத்தான். அதிலிருந்து வெளிவந்த ஒளி சிவனாண்டியை தாக்கியது. ஆனால் அவர் சிரித்தார். உன் சக்தி என்னை கட்டுப்படுத்தாது. நான் மனித பிறவி அல்ல. என் கடமையை செய்வதற்கு இறைவனை பிரார்த்தனை செய்து என் சக்தியை வளர்த்து கொண்டேன். இறைவன் அருள் பெற்று ஆண்டவனுக்கு சேவை செய்யும் சிவகணம் நான். என்னை கட்டுப்படுத்துவது அவ்வளோ சுலபமில்லை. உன்னால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு சக்தியாய் உருவாகிறது. நீ தெரிந்துவிடு. இல்லை என்றால் நரகம் உன்னை வரவேற்கும் என்று கூறி மறைந்தார். உடலில் ஒரு விதமாய் நடுக்கத்தை உணர்ந்தான். சிவனாண்டியை கட்டுப்படுத்தும் சக்தி என்னிடம் இல்லையா? அப்படி என்றால் என்னிடம் மந்திர சக்தி குறைந்து விட்டதா? இல்ல, அவன் சிவன் சக்தியை வளர்த்து கொண்டானா? நானும் மந்திரக்கலையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து கொண்டே தன் இருப்பிடம் வந்து சேர்ந்தான். அவன் மனதெல்லாம் தன் சக்தியை எப்படி வளர்த்து கொள்வது என்று சிந்தனை செய்தது. அவன் காதுகளில் உன்னால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து ஒரு சக்தியாய் உருவாகிறது என்று ஒலித்தது. திருந்திவிடு. இல்லை என்றால் நரகம் உன்னை வரவேற்கும் என்று எதிரொலித்தது. சண்டாவை அழைத்தான். என் சக்தியை பெருக்கிக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஒரு மண்டலம் விடாமல் சுடுகாட்டில் நடு இரவில் பூஜை செய்து சண்டாவை திருப்திப்படுத்தினால் நீ கேட்கும் வரம் கிடைக்கும் என்று கூறியது. பூஜையை எப்பொழுது தொடங்க வேண்டும் என்றான். இன்று இரவே தொடங்கிவிடு. அப்பொழுது தான் உன் எண்ணம் நிறைவேறும் என்று சொன்னது. உடனடியாக அதற்கான வேலையை துவக்கினான். சண்டாவை திருப்திப்படுத்துவது அவ்வளோ எளிதான காரியமில்ல. மேலும் தடையோ தவறோ ஏற்பட்டால் சண்டாவின் கோபத்திற்கு ஆளாக வேண்டும். ஏற்கனவே காட்டேரியை இழந்தது போல் சண்டாவையும் இழந்தால் ஏவல் செய்வதற்கு துஷ்ட தேவதை இல்லாமல் போய்விடும். எனவே மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும் என்று எண்ணினான். காளி, எங்கே சென்றாயடா முட்டாள்? காளி என்று காட்டுக்கத்தலாய் கத்தினான். விரைந்து வந்தான் காளி. என்ன ஆயிற்று? ஏன் இவ்வளோ கோபம்? போன காரியம் என்ன ஆயிற்று என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டான். முட்டாள், எத்தனை கேள்வியடா கேட்பாய்? போ, இன்று முதல் ஒரு மண்டலம் சண்டாவிற்கு சுடுகாட்டு பூஜை நடத்த வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய். ஒரு மண்டலம் என்றால் தினமும் சண்டாவிற்கு பலி கொடுக்க வேண்டுமா? இல்லையடா, தினமும் ஏதாவது ஒரு பிரேதம் கிடைத்தால் போதும். அதை சண்டாவிற்கு படைத்துவிடலாம். பூஜை முடியும் நாளில் உயிரோட பலியிட வேண்டும் என்றான் அருளன். யார் அந்த பலி என்று தயங்கி கேட்டான். நீதான் என்று கொடூரமாய் சிரித்தான். ஆடிப்போனான் காளி. உடலெல்லாம் வியர்த்தது. கண்கள் இருண்டது. உலகமே சுற்றுவது போல் இருந்தது. பயந்து விட்டாயா? உன்னை போல் முட்டாளை சண்டா விரும்புவது இல்லை. உயிர் போய் வந்தது. பின் யார்? நிரஞ்சனாவா? இல்லை, இம்முறை சிறந்த பலி. மிருகமாய் சிரித்தான். காளிக்கு குழப்பமாய் இருந்தது. யாராக இருக்கும்? பொன்னம்பலம் வீட்டைச் சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கும். முதலில் அகோரியிடம் சொல்ல வேண்டும். சுடுகாடு சென்று பார்த்து வருகிறேன் என்று பதிலுக்கு காத்திராமல் விரைந்தான். பைரவர் கோவிலுக்கு வேகமாக சென்றான். இவன் வரவுக்காய் காத்திருந்தார் அகோரி. என்ன காளி, எதற்கு இவ்வளோ வேகம் என்றார் புன்னகையுடன். உங்களுக்கென சிரித்து கொண்டே இருப்பீர்கள். எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் மறுஜென்மம் தான். அடுத்த பலி யாருன்னு கேட்டதும் பொசுக்குன்னு நீதானு சொல்லிட்டான். செத்து போயிட்டேன். அப்புறம் சிரிச்சுக்கிட்டே ஒன்ன மாதிரி முட்டாள் சண்டாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்றான் என்று மூச்சு விடாமல் சொல்லி முடித்தான். இதை சொல்வதற்குத்தான் இவ்வளோ தூரம் வந்தாயா என்றார் அகோரி புன்னகை மாறாமல். எப்படியும் நான் சொல்ல போகிறது உங்களுக்கு தெரியும். அப்புறம் நான் ஏன் சொல்லணும் என்று அழுத்து கொண்டான். சிரித்தார் அகோரி. பின் எதற்கு வந்தாய்? அருளன் இதோ ராத்திரி பூஜை ஆரம்பிக்க போறான். எதுக்குன்னு தெரியாது. கேட்டால் சொல்ல மாட்டான். நான் இப்ப என்ன செய்யணும்? அதை கேட்கத்தான் வந்தேன் என்றான் காளி. நல்ல காரியம் செய்தாய். நீ பூஜைக்கு அவனுக்கு உதவி செய். அதுதான் உன் வேலை. என்ன சாமி, பாவத்துக்கு துணை போக சொல்ற என்று அங்கலாய்த்தான். சமயம் வரும்பொழுது நீ செய்ய வேண்டியதை சொல்கிறேன் என்றார். சரி சாமி, நீங்க சொல்ற மாதிரியே செய்கிறேன். போய் பூஜைக்கு ஏற்பாடு பண்றேன் என்று கிளம்பினான். அகோரி யோசனை செய்தார்.
சிவஸ்ரூபன் தன் சக்தியை வெளிக்கொணரும் வேலை நெருங்கிவிட்டது. பஞ்சபூதங்களின் சக்தி அவனுள் உருவாக்க வேண்டும். சிவஸ்ரூபனின் சக்தி தொடங்கியது. அத்தியாயம் 34. சிவஸ்ரூபன் பஞ்சபூதங்களின் அருள் பெறும்பொழுது அவனுள் இருக்கும் சக்தி பெருகும். இதனால் அருளனை எதிர்க்கும் சக்தி அவனிடம் வரும் என்று எண்ணினார் அகோரி. சிவஸ்ரூபன் பஞ்சபூதலிங்கம் கோவில்களுக்கு செல்வதால் ஈசனின் அருள் பூரணமாய் கிடைக்கும் என்று நம்பினார். பொன்னம்பலம் வீட்டை நோக்கி சென்றார். அங்கு பொன்னம்பலம் அகோரியை பார்த்ததும் இரு கரம் கூப்பி வணங்கி, சுவாமி, எங்கள் வீட்டுக்கு வந்தது நாங்கள் செய்த பாக்கியம் என்றார். நான் மிகவும் முக்கியமான காரியம் ஒன்றை சொல்வதற்காக வந்தேன். தாங்கள் என்ன சொன்னாலும் செய்வதற்கு சித்தமாக இருக்கிறோம் என்றார் பணிவுடன். சிவஸ்ரூபனுக்கு 3 வயது நிறைவடைய போகிறது. அவன் எதற்காய் பிறந்தானோ அதற்கு அவனை தயார் செய்ய வேண்டும் என்றார் அகோரி. இதற்காகத்தான் காத்திருக்கிறேன் சுவாமி, சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்றார் பெரியவர். சிவஸ்ரூபன் பஞ்சபூதலிங்கம் கோவில்களுக்கு சென்று ஈசனின் அருளை பெற வேண்டும். அதற்கான காலம் நெருங்கிவிட்டது. தாங்களே உடன் சென்று வந்தால் இன்னும் சிறப்பு மிகுந்ததாக இருக்கும் என்றார். எனக்கும் ஆசைதான் என் அப்பனின் அருள் வடிவை காண வேண்டும் என்று. ஆனால் இங்கு இருந்து சில காரியங்கள் செய்ய வேண்டும். அதனால் என்னால் உடன் செல்ல முடியாது என்றார் அகோரி. அவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் என்று பயத்துடன் கேட்டார் பொன்னம்பலம். பயம் வேண்டாம் பொன்னம்பலம், அவர்கள் செல்வது என் அப்பனின் ஸ்தலங்களுக்கு. அவனை மிஞ்சிய சக்தி இல்லை என்றார். சந்துருவும் நிரஞ்சனாவும் சின்ன சிறுசுகள். அவர்களை நம்பி எப்படி அனுப்புவது? ஏதாவது பிரச்சனை என்றாலும் சமாளிக்க தெரியாது என்றார் பெரியவர். ரேணுகாவும் சிவநேசனும் உடன் செல்லட்டும், மற்றவை அவன் செயல் என்றார் அகோரி. திருச்சிற்றம்பலம், அவன் சித்தம் போல் நடக்கட்டும். அதற்கான ஏற்பாடுகளை இன்றே செய்கிறேன் என்றார் பெரியவர். பஞ்சபூத தலங்கள்: திருவானைக்காவல். நீர்: காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில். நிலம்: திருக்காலத்தி. காற்று: திருவண்ணாமலை. நெருப்பு: சிதம்பரம், ஆகாயம் ஆகிய 5 கோவிலுக்கு சென்று வணங்கி இறைவனின் அருளை பெற வேண்டும் என்றார் அகோரி. ஆஹா, எத்தனை புண்ணியம் செய்திருந்தால் என் அப்பனின் இத்தனை வடிவங்களை காணும் பாக்கியம் கிட்டும். ஆனால் நானும் சிவகாமியும் ஏன் செல்லக்கூடாது என்று ஆதங்கத்தோடு கேட்டார் பெரியவர். நீங்கள் இங்கே இருக்க வேண்டும், எனக்கு துணையாய் என்றார். பயணம் செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்தனர். அவர்களுடைய காரிலே செல்வதென முடிவு செய்தனர். முதலில் திருச்சியில் உள்ள திருவானைக்காவல் செல்ல முடிவு செய்தனர். இரவு பயணத்தை தவிர்ப்பதற்கு அதிகாலையில் கிளம்பினர். இனிதே அவர்கள் பயணம் தொடங்கியது. அங்கே அருளன் தன் பூஜையை தொடங்கினான். தினமும் ஒரு பிரேதம் பூஜைக்கு தேவைப்படும். அவ்வளவு பெரிய ஊரில் அது ஒன்று முடியாத காரியமில்லை. ஆனால் தெய்வ பக்தி கொண்டவர்கள் இதுபோன்ற பாவ காரியங்களுக்கு இறந்தவர் உடலை தரமறுப்பார்கள். அதனால் சுடுகாட்டில் காவல் செய்பவனை தன் வசமாக்கினான். முதல் நாள் பூஜை மிகவும் ஆர்ப்பாட்டமாய் ஆரம்பித்தான். அவன் மனதில் வெறி மட்டுமே இருந்தது. தன் கைகளை கீறிக்கொண்டு இரத்தத்தை தீயில் ஊற்றினான். சண்டா, என் இரத்தத்தை உனக்கு காணிக்கையாக்குகிறேன். என் படையலை ஏற்று எனக்கு உலகில் என்னை யாரும் வெல்ல முடியாத சக்தியை கொடு என்று இரவின் அமைதியை கத்தி கெடுத்தான். சண்டா, உனக்கு பிடித்த படையலை படைத்துள்ளேன், வா, வந்து எனக்கு வரம் தா என்று ஆக்ரோஷமாய் கத்தினான். அவன் முன் தோன்றியது சண்டா. தனக்கு பிடித்தமான மனித உடலை பார்த்து கொடூரமாய் சிரித்தது. தன் வாயை பெரியதாய் திறந்தது. பிரேதத்தின் உடல் பாகங்கள் ஒவ்வொன்றாய் உள்ளே சென்றன. மறைந்து பார்த்து கொண்டிருந்த காளிக்கு வயிற்றை புரட்டி வாந்தி எடுத்தான். இதற்கு மேல் அங்கே இருந்தால் சண்டா தன்னையும் தின்றுவிடும் என்ற பயத்தில் கால்கள் தரையில் படாமல் தலை தெறிக்க ஓடினான். முதல் நாள் நான் சந்தோஷமடைந்தேன், ஆஹா என்று தன் உடலை குலுக்கி சிரித்தது சண்டா. அருளனின் முகம் பிரகாசம் அடைந்தது. சண்டாவை எப்படியும் சந்தோஷப்படுத்தி விடலாம் என்று கோட்டை கட்டினான். மனிதன் ஆரம்பிக்கலாம், ஆனால் முடிவு இறைவன் கையில் உள்ளது. அத்தியாயம் 35. அவர்கள் ஊரிலிருந்து திருச்சியை நோக்கி அதிகாலை வேளையில் கிளம்பினார்கள். காலை பொழுது மிகவும் ரம்மியமாக இருந்தது. சந்துரு காரை ஓட்டினான். சிவாக்குட்டி தாத்தா பாட்டியோடு விளையாடி கொண்டிருந்தான். கிளம்புவதற்கு முன் அகோரியை பார்க்க சென்றனர். அகோரி அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தார். வா மகனே, புனித யாத்திரை முடிந்து நல்லபடியா வாருங்கள். ஈசனின் அருள் உங்களோடு இருக்கும். அனைவருக்கும் ரட்சியை கட்டிவிட்டார். அகோரியின் கால்களில் விழுந்து வணங்கினர். எல்லா கோவில்களிலும் 6 கால பூஜையை பாருங்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த ரட்சை உங்களை காக்கும். முழு மனதோடு ஆண்டவனே சரணாகதி என்று நம்புங்கள். இறைவன் துணை நிற்பான் என்று அவர்களுக்கு ஆசிர்வாதம் செய்தார். தூரத்தில் வரும்பொழுதே திருச்சி நகரின் நடுவில் மலைக்கோட்டை கம்பீரமாய் தெரிந்தது.
சிவநேசன் கைகூப்பி வணங்கினார். அதோ தெரிகிறதே மலைக்கோட்டை, அது தாயுமான சுவாமி கோயில். மலையின் உச்சியில் தெரிவதுதான் உச்சி பிள்ளையார் கோவில். குருமணி அகத்தியர் கமண்டலத்தில் காவிரி நீரை அடைத்தார். அதனை சிறுவன் வடிவில் வந்து நீரை வெளியே பிரவகிக்க செய்தார். கோபம் கொண்டார் முனிவர். மலை உச்சியில் ஏறி அருள் புரிந்தார் கணபதி. கணங்களுக்கெல்லாம் அதிபதி அவர். அவரை வணங்கி நாம் யாத்திரையை தொடங்குவோம் என்றார் சிவநேசன். மலைக்கோட்டை ஏறி சுவாமி தரிசனம் செய்தனர். பின் திருவானைக்கா கோவிலுக்கு சென்றனர். இரவு நேரமானதால் தங்கும் விடுதியில் தங்கினர். அகோரி சத்துருஹம்சார யாகத்தை தொடங்கினார். இதன் மூலம் அருளனின் சக்தி குறையும். அவனால் பொன்னம்பலத்தின் குடும்பத்திற்கு எந்த ஒரு கெடுதலும் வராமல் இருக்கும். பொன்னம்பலத்திடம் யாகத்தை பற்றி கூறினார். இந்த யாகத்தை நடத்துவதற்குத்தான் உங்களை இங்கே இருக்க சொன்னேன். ஒரு மண்டலம் இந்த பூஜை செய்வதால் அருளனின் சக்தி குறைவதோடு மரகதலிங்கத்தை எடுப்பதற்கு ஆண்டவனின் அருள் நமக்கு கிடைக்கும். லிங்கத்தை தொட்டு வெளியே எடுப்பதற்கு சிவஸ்வரூபனால் மட்டுமே முடியும். இது ஆண்டவன் சித்தம். ஆனால் அதனை குறுக்கு வழியில் அடைந்துவிடலாம் என்று தப்பு கணக்கு போடுகிறான் அருளன் என்றார் அகோரி. இதனால் சிவசுரமனுக்கு ஆபத்து எதுவும் வராதில்லையா என்று கலக்கத்துடன் கேட்டார் பெரியவர். பயம் வேண்டாம், அருளனால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சிரித்தார். ஏன் சுவாமி சிரிக்கிறீர்கள்? இன்று இரவு அருளனுக்கு நல்ல படம் காத்திருக்கிறது என்று கூறினார் அகோரி. அருளன் 2வது நாள் பூஜையை வெற்றிகரமாக முடித்தான். அதனால் அவனுடைய தலைகணம் ஏறியது. வெற்றிலையில் மை தடவி சிவஸ்வரூபனை பார்த்தான். குழந்தை நன்றாக அசந்து தூங்கிக் கொண்டிருந்தான். எப்படியாவது குழந்தையை கொன்றுவிடலாம் என்று சதித்திட்டம் திட்டினான். கார்கோடன் என பாம்பு கொடிய விஷத்தன்மை கொண்டது. அதனை குழந்தையை கொள்வதற்கு ஏவினான். பார்ப்பதற்கே மிகவும் பயங்கரமாக இருந்தது. 10 அடி நீளத்தில் பளபளவென்று கருமை நிறத்தில் இருந்தது. விடுதியில் தாத்தா பாட்டிக்கு நடுவில் குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தான். நிரஞ்சனாவும் சந்துருவும் கீழே படுத்திருந்தனர். கார்கோடன் மெதுவாக ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்து குழந்தையின் கால் மாட்டில் ஏறி நின்றது. கொத்துவதற்கும் தயாராக இருந்தது. அந்நேரம் கண் விழித்து பார்த்தான் சிவஸ்ரூபன். நஞ்சை கக்குவதற்கிருந்த அதன் கழுத்தை நெரித்தான். குழந்தை என்று நினைத்திருந்தது கார்கோடன். ஆனால் சிவரூபன் பிடியின் அழுத்தத்தை தாங்க முடியாமல் திணறியது. கோபத்தால் சிறுகின்ற சத்தம் கேட்டு சிவநேசம் கண் விழித்தார். அவர் கண்ட காட்சி அவரை நடுங்க செய்தது. ஆனால் சிவக்குட்டியோ சிறிதும் அஞ்சாமல் கயிற்றை பிடிப்பது போல் பாம்பை பிடித்திருந்தான். சந்துருவை எழுப்புவதற்கு நினைத்தார் அவர். ஆனால் அவர் வாயில் வார்த்தை வரவில்லை. குழந்தை சிவநேசனை பார்த்து சிரித்தது. பிழைத்துப்போ, உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன். ஒருபொழுதும் என் வழியில் வருவதற்கு முயற்சி செய்யாதே. அப்படி நினைத்தால் அது உன் கடைசி நாளாக மாறிவிடும் என்று எச்சரிக்கை செய்தான் சிவஸ்ரூபன். மனது உருக்கொண்டது கார்கோடன். என்னை மன்னித்து விடுங்கள், அழியாமல் பிழை செய்துவிட்டேன். தங்களின் வம்சத்திற்கே நான் காவல் நிற்பேன். நாகங்கள் வாக்கு தவறுவதில்லை, இது சத்தியம் என்று கூறி மறைந்தது. இங்கு நடப்பவற்றை வெற்றிலையில் மையை வைத்து கவனித்துக் கொண்டிருந்தான் அருளன். நாகம் செய்த சத்தியத்தை கேட்டு ஆடிப்போனான். இவன் குழந்தை என்று நினைத்தோம். ஆனால் இவனோ சக்தி வாய்ந்தவன். நான் ஏமாந்து விட்டேன். யார் இந்த குழந்தை? எப்படி இவ்வளோ சக்தி என்று நினைத்த நொடியே அவனுள் பயம் எழுந்தது. மனதை திடப்படுத்தி கொண்டு தன் முயற்சியை தொடர்ந்தான். ஆண்டவன் அருளுடையவர்களைக் கண்டு விதி கூட விலகி செல்லும். அத்தியாயம் 36. காலையில் எழுந்ததும் சிவக்குட்டியை பார்த்தார். குழந்தை அழகாக தூங்கிக் கொண்டிருந்தான். இரவில் தான் கனவு கண்டோமா அல்லது நிஜமா என்று குழம்பினார் தாத்தா. இரவு அப்படி நடந்தது என்பதற்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லை. யாரிடம் கேட்பது என்று தெரியவும் இல்லை. குழப்பத்தோடு குளித்து கோவிலுக்கு கிளம்பினார். அனைவரும் கோவிலுக்கு சென்றனர். கோவில் வாசலில் சிவாச்சாரியார் ஒருவர் இவர்களை வரவேற்றார். வாருங்கள், பயணம் நன்றாக இருந்ததா என்று கேட்டார். ஐயா, தாங்கள் யார் என்று தெரியவில்லை என்று கேட்டார் சிவநேசன். தங்களுக்கு வேண்டிய உதவி செய்வதற்கு அகோரி அனுப்பி வைத்தார். வாருங்கள், பூஜையை முடித்துவிட்டு கோவிலின் ஸ்தல புராணம் சொல்கிறேன் என்று கோவிலுக்குள் அழைத்து சென்றார். நேராய் ஜம்புகேஸ்வரர் சந்நிதிக்கு சென்றனர். அங்கு இறைவனின் வரலாற்றை கூறத் தொடங்கினார். அம்பாள் இறைவனை வழிபாடு செய்ய நினைத்தார். அதனால் தன் கைகளால் நீரை அள்ளிக்கொண்டு அங்கிருந்த சிவலிங்கத்திற்கு பூஜை செய்தார். அதனால் இந்த சுவாமியின் பெயர் ஜம்புகேஸ்வரர். லிங்கம் இருக்கும் இடத்தில் நீர்க்கசிவு எப்பொழுதும் இருக்கும் என்று பஞ்சபூதங்களில் நீர்ஸ்தலம் இது என்று கூறினார் சிவாச்சாரியார். சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மனநிறைவோடு வெளியே வந்தனர். மீண்டும் ஸ்தல புராணம் சொல்ல தொடங்கினார். ஆதி காலத்தில் வெள்ளை நாவல் மரத்தின் அடியில் லிங்கம் இருந்தது.
சிவகணங்கள் இருவர் சாபத்தின் காரணமாய் சிலந்தியாகவும் யானையாகவும் பிறந்தனர். லிங்கம் இருந்த இடம் மேல்கூரை இல்லாமல் இருந்தது. இதனால் மழை வெயில் படாமல் இருப்பதற்காக சிலந்தி வலையை பின்னியது. இதை அறியாத யானை லிங்கத்தின் மேல் சிலந்தி வலையை பார்த்து மனம் மருந்தி சுத்தம் செய்தது. மறுநாள் திரும்பவும் சிலந்தி வலை பின்னியது. யானை மறுபடியும் லிங்கத்தை சுத்தம் செய்தது. இவ்வாறாக தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தன. இதை கண்ட சிலந்தி யானைக்கு பாடம் கற்பிக்கும் விதமாக அதன் தும்பிக்கையில் நுழைந்து கொண்டது. முடிவில் இரண்டும் மடிந்தது. யானை சிவகணங்களின் தலைவனாகவும் சிலந்தி கோச்செங்கட்டு சோழன் என்னும் மன்னனாகவும் பிறந்தான். முற்பிறவியின் நினைவால் குறுகலான படிகளை கொண்ட கட்டுமலை மேல் யானை போக முடியாதவாறு 70 கோவில்களை கட்டினான். அவை யாவும் மாடக்கோவில் என்று அழைக்கப்படுகின்றது என்று சொல்லி முடித்தார். ஆஹா, இப்புராணத்தை கேட்பதற்கு மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். கண்ணீர் நீர் மல்க பக்தி பரவசத்தோடு சொன்னார் சிவனேசன். உச்சிக்கால பூஜை சிறப்பு வாய்ந்தது. வாருங்கள் அதனை பார்ப்போம். பூஜையின் பொழுது சிவாச்சாரியார் அகிலாண்டேஸ்வரி போல் பெண் வேடமிட்டு மேலத்தாளத்தோடு யானை முன்னே செல்ல இவர் பின் சென்று சுவாமி சன்னதிக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்தார். இதனை பார்த்து அவர்கள் பரவசம் அடைந்தனர். பின் பூஜை முடிந்த பின் அவர்களிடம் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துவிட்டு சாயங்காலம் வாருங்கள் என்று சொன்னார். அவர்களும் மதிய உணவை முடித்துவிட்டு அறைக்கு சென்று ஓய்வு எடுத்தனர். அங்கே அகோரி சத்ரு சம்ஹார பூஜை செய்து கொண்டிருந்தார். யாகம் வளர்த்து அவிர்பாகமாய் பல வகையான பழங்கள், பூக்கள், தானியங்கள் முதலியவற்றை யாகத்தில் இட்டார். இதனை அருகிலிருந்து பார்த்து கொண்டிருந்த பெரியவர் அகோரியிடம், இந்த பூஜையின் பயன் என்னவென்று கூறுங்கள் என்று கேட்டார். அதற்கு அகோரி விளக்கம் தர ஆரம்பித்தார். சத்ரு என்றால் எதிரி, சம்ஹாரம் என்றால் அழிப்பது. நாம் எதிரிகளை அழிக்க வல்ல சக்தியை வேண்டி செய்யும் யாகமே சத்ரு சம்ஹார பூஜை என்றார். மேலும் ஈசனின் அருள் பூரணமாய் பெறுவதற்காகத்தான் சிவஸ்ரூபனை பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு சென்று வர சொன்னேன். நம் எதிரியோ பூஜை செய்து தன் சக்தியை அதிகப்படுத்திக் கொள்ள நினைக்கிறான். அவன் பூஜையை தடுத்து அவனை அழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் எண்ணம் நிறைவேறும். எல்லாம் இறைவன் சித்தம் என்றார். ஹோம புகையும் பூக்களின் வாசமும் நெய் மணமும் அகிர் புகையும் தெய்வீகமாய் இருந்தது. அங்கே இறைவன் அருள் நிறைந்திருப்பதை உணர்த்தியது. மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பித்தார். அவர் ஸ்வாகா என்று சொல்லும்பொழுது பொன்னம்பலம் அவிர்பாகத்தை தீயில் இட்டார். அருளன் தன் இருப்பிடத்தில் மிகவும் சோர்ந்து காணப்பட்டான். இரவு அவன் அனுப்பிய கார்கோடன் அருளனின் காலை வாரிவிட்டதோடு சிவஸ்ரூபனின் வம்சத்தை காப்பேன் என்று சத்தியம் செய்தான். இதை கண்டு செய்வதறியாது திகைத்தான் அருளன். அகோரியின் பூஜையினால் அவன் மனநிலை பாதித்ததோடு உடலிலும் சோர்வடைந்தான். எப்படியாவது அவர்களுடைய யாத்திரையை பாதியில் நிறுத்திவிட வேண்டும் என்று நினைத்தான் அருளன். பல வருடங்களுக்கு முன் மலையாள மாந்திரிகனிடம் உருமாறும் வித்தியை கற்றிருந்தான். அதனை பயன்படுத்தி ஏதாவது ஒரு வழியில் இடைஞ்சல் செய்ய நினைத்தான். காவிரி ஆற்றங்கரையில் ரேணுகாவும் நிரஞ்சனாவும் அமர்ந்திருந்தனர். சிவனேசனும் சந்துருவும் ஆற்றில் குளித்து கொண்டிருந்தனர். அருளன் முதலையின் உருவம் கொண்டு சிவனேசனின் கால்களை கவ்வுவதற்காக நீரில் மெதுவாக வந்தான். ரேணுகாவின் மடியில் விளையாடி கொண்டிருந்த சிவஸ்ரூபன் சிறிய கல் ஒன்றை எடுத்து நீரில் எறிந்தான். அந்த சின்ன கல் பெரும் பாறையாகி அந்த முதலையின் மேல் விழுந்தது. இதனால் அருளன் வலியில் துடைத்தான். மிகவும் சிரமத்துடன் அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட தன் இருப்பிடம் வந்து சேர்ந்தான். அத்தியாயம் 37. அருளன் தன் இருப்பிடம் வந்து சேர்ந்தான். அவன் உடலிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அருளனின் நிலையை பார்த்து குதூகலித்தான் காளி. ஆனால் வெளிக்காட்டாமல் பதட்டத்துடன், ஐயோ, இது என்ன கோலம், உங்களுக்கு இப்படி ஒரு நிலையா என்று உசுப்பேத்தினான். காளியின் அந்த வார்த்தை வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் இருந்தது அவனுக்கு. அவனை சிறுவன் என்று நினைத்து ஏமாந்து விட்டேன். என்னிடம் செப்பு வித்தை காட்டுகிறான். நான் யார் என்று அவனுக்கு புரிய வைக்கிறேன் என்று பல்லை நரநரவென கடித்தான். காளி மனதில் கருவினான். அடே முட்டாள், உன் முடிவு நெருங்கிவிட்டது என்பதற்கு அறிகுறிதான் இந்த கோலம். இது தெரியாமல் நீ கர்வத்தில் புலம்புகிறாய். ஆனால் அருளனை பார்க்க பாவமாக இருந்தது அவனுக்கு. தள்ளாத வயதில் இறைவனை நாடாமல் அவஸ்தைப்படுகிறான். உடல் அசதியில் கண்ணயர்ந்தான் அருளன். இதுதான் சமயம் என்று அகோரியை தேடி சென்றான் காளி. அகோரி அன்றைக்கு பூஜையை முடித்துவிட்டு தியானத்தில் இருந்தார். காளியை பார்த்ததும், வா காளி, இன்று மிகவும் குதூகலமாக இருக்கிறாய், ஏதாவது விஷயம் உண்டா என்று கேட்டார் அகோரி. ஆம் சாமி,
என்னாச்சுன்னு தெரியல, உடம்பெல்லாம் ஒரே ரத்தம், அசந்து போய் வந்திருக்கான் என்றான் காளி. இனி தினமும் நீ சந்தோஷப்படலாம். அவனுக்கு முடிவு காலம் நெருங்கிவிட்டது. அவனிடம் இருக்கும் ஏவலும் காட்டேரியும் குட்டி பிசாசுகளும் சாத்தானும் அவனை சித்திரவதை செய்யப் போகிறது. அவன் பாவத்திற்கான தண்டனையை அனுபவிக்கப் போகிறான் என்றார் அகோரி. சாமி, அவன் பாவத்தில் பல நாள் பங்கு எனக்கு உண்டு. எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று மனம் வருந்தி கேட்டான். ஆண்டவர் அன்பு உள்ளம் கொண்டவர், தாயைப் போல இரக்கம் கொண்டவர். எந்த ஒரு தாயும் சின்ன தவறுக்கு தன் குழந்தையை தண்டிக்க மாட்டாள். அதுவும் தெரியாமல் செய்தால் திருந்துவதற்கு சந்தர்ப்பம் தருவாள். அதுபோலத்தான் இறைவன். நீ திருந்து விட்டாய், உனக்கு மன்னிப்பு உண்டு, கவலை வேண்டாம் என்று காளிக்கு ஆறுதல் கூறினார். சாமி, அருளனுக்கும் மன்னிப்பு கிடைக்குமா? சந்தர்ப்பம் ஆண்டவர் தருவாரா என்று உண்மையான கரிசனத்தோடு கேட்டான். காளி, நீ மிகவும் சிறந்தவன். உன் எதிரிக்கு இறைவனிடம் மன்னிப்பு கேட்கிறாய் என்றார். என்ன சாமி செய்கிறது? அவன் கெட்டவன்தான், ஆனால் என்னை வளர்த்தவன். பார்த்தா பாவமாயிருக்கு என்றான். உன்னை வளர்த்தவன், ஆனால் என்னை பெற்றவன். இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம் என்றார். சரி சாமி, நான் கிளம்புறேன், நேரமாச்சு என்று விரைந்து சென்றான். அருளனின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. கண் விழித்து பார்த்தபொழுது இரவு 11 மணியை தாண்டியிருந்தது. பூஜைக்கு நேரமானதால் வேகமாக சென்றான். பூஜையில் அமர்ந்து சண்டாவை அழைத்தான். நேரில் தோன்றிய சண்டா, மனித ரத்தம் எனக்கு பிடித்திருக்கிறது என்று அகோரமாய் கண்களை உருட்டி நீளமான நாக்கை நீட்டிக்கொண்டு அருளனை நோக்கி வந்தது. அப்பொழுதுதான் அருளன் தனக்கு இரத்த கசிவு இருப்பதை உணர்ந்தான். நாக்கை நீட்டிக்கொண்டு வந்த சண்டா அவன் இரத்தத்தை நக்கி சுவைத்தது. அவன் உடல் வெடவெடத்து வியர்த்தது. உயிரோடு அவன் இரத்தத்தை உறிஞ்சியது. இரத்த நாளங்களில் கடுமையான வலி ஏற்பட்டது. அதனால் அவனுடைய அலறல் பயங்கரமாக இருந்தது. அவன் அலறல் அதன் காதுகளில் விழவில்லை. அதன் தாகம் தெரிந்ததும் அவனை சக்கை என தூக்கி எறிந்தது. இன்றைய படையல் மிகவும் சுவையாக இருந்தது. ஆஹாஹா என்று கொடூரமாக சிரித்தது அந்த சண்டா. அப்பொழுது செத்துவிடணும் போல வேதனை ஏற்பட்டது அருளனுக்கு. எழுந்திருக்க முடியாமல் மயங்கினான். பொழுது விழுந்தது தெரியாமல் மயங்கி கிடந்தான். திருவானைக்காவலில் இரவு பூஜையை முடித்துவிட்டு உணவு அருந்திய பின் தங்கும் விடுதிக்கு வந்தனர் அனைவரும். களைப்பின் காரணமாய் கண்கள் சொர்க்கியது. சிவநேசன் மனதில் முதல் நாள் இரவு நடந்தது நினைவுக்கு வந்தது. மனதில் ஒரு விதமான பயம் இருந்தாலும் இறைவன் துணை இருக்கும்பொழுது பயம் எதற்கு என்று நினைத்தவராக தூங்கப் போனார். மறுநாள் திருச்சியில் மற்ற கோவில்களுக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருந்தனர். அது நினைத்தவாறு தூங்கி போனார். விழுந்ததும் அதிகாலையில் திருப்பட்டூர் விதியை மாற்றும் பிரம்மாவின் கோவிலுக்கு சென்றனர். பின்னர் சமயபுரத்தாலை தரிசனம் செய்தனர். ஸ்ரீரங்கம், தஞ்சாவூர், கும்பகோணம் என்று சுற்றியுள்ள கோவில்களில் தரிசனம் செய்தனர். இங்கு விழுந்து வெகு நேரம் ஆகியும் அருளன் வீட்டிற்கு திரும்பாததால் அவனை தேடி சென்றான் காளி. அங்கு அவன் கிழித்து போட்ட நாராய் கிடந்தான் அருளன். அத்தியாயம் 38. தஞ்சாவூர், கும்பகோணம், நவகிரக கோவில்கள் என்று சுற்றியுள்ள கோவில்களெல்லாம் தரிசனம் முடித்துவிட்டு அக்னி தலமான திருவண்ணாமலை நோக்கி பயணத்தை தொடர்ந்தனர். திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரும் தலம். மாலை நேரத்தில் அங்கு போய் சேர்ந்தனர். தூரத்தில் வரும்பொழுதே மலையும் அண்ணாமலையார் கோவில் கோபுரமும் தெரிந்தது. இரவு ஒரு விடுதியில் தங்கிவிட்டு காலையில் தரிசனம் செய்ய சென்றனர். மொத்தம் 9 ராஜகோபுரங்கள் இருந்தன. 4வராலும் பாடப்பெற்ற தலமாகும் இந்த திருவண்ணாமலை. அருணகிரிநாதருக்கு முருகன் அருள் செய்த தலமும் இதுவே என்று தல வரலாறு பற்றி கூறினார் அங்கே தரிசனம் செய்ய வந்திருந்த சிவனடியார் ஒருவர். சிவநேசன், ஐயா, இந்த கோவிலின் தல புராணத்தை சற்று விளக்கமாக கூறுங்கள் என்றார். சிவனடியார் ஆரம்பித்தார். ஆதி காலத்தில் மும்மூர்த்திகளிடையே தங்களில் யார் பெரியவர் என்று விவாதம் ஏற்பட்டது. சிவனின் அடியையும் முடியையும் யார் பார்க்கிறார்களோ அவர்களே சிறந்தவர் என்று சொல்லவும் பிரம்மதேவன் அன்னப்பறவை உருக்கொண்டு முடியை காண்பதற்கு மேலே சென்றார். திருமால் வராக அவதாரம் எடுத்து அடியை காண சென்றார். ஈசன் ஜோதி சுரூபமாக நின்றார். ஈசனின் முடியிலிருந்து வந்து கொண்டிருந்தது தாழம்பூ. பிரம்மன் அதனிடம் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். அதற்கு தாழம்பூ சிவனின் முடியிலிருந்து வருகிறேன் என்றது. நான் முடியை பார்த்தேன் என்று சாட்சி சொல்ல சொன்னார். தான் முடியை பார்த்துவிட்டேன், ஈசன் தனக்கு குழந்தைக்கு ஒப்பானவன் என்று எள்ளி நகையாடினார். ருத்ரமுற்ற ருத்ரமூர்த்தி
பிரம்மனுக்கு எங்கும் கோவில் இருக்காது என்று சபித்தார். பிரம்மன் உடனே மன்னிப்பு கேட்டார். இதனால் சிவபெருமான் கோபம் தணிந்தவராக சிவலிங்கத்தின் அடிபாகத்தில் பிரம்மனுக்கும் நடுவில் திருமாலுக்கும் மேல்பாகம் ஈசனுக்கும் பூஜை நடக்கும் என்றும் ஈசனை குழந்தை என்று சொல்லி எள்ளி நகையடைந்தால் திருமாலின் உந்தி கமலத்தில் பிரம்மர் தோன்றுவார் என்றும் சொன்னார். தாழம்பூவிடம் பொய் சாட்சி சொன்னதால் சிவனின் பூஜைக்கு பயன்பட மாட்டாய் என்று சாபமிட்டார். தாழம்பூ தன் தவறுக்காய் வருந்தி மன்னிப்பு கேட்கவும் ஈசன் மனமிறங்கி உத்தர கோச மங்கையில் மட்டும் பயன்படுவாய் என்றார். ஈசன் ஜோதி சுரூபமாய் நின்ற நாள் கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நாள். அந்நாளே கார்த்திகை மகாதீபம் என்று கொண்டாடப்படுகிறது என்று தலபுராணத்தை சொல்லி முடித்தார் சிவனடியார். மேலும் மலையே ஈசனாக கருதப்படுகிறது, கிரிவலம் வருவது வழக்கமாக உள்ளது என்றும் கூறினார். எல்லாம் இறைவனின் திருவிளையாடல். ஓம் நமச்சிவாயம் என்று மனமுருகினார் சிவனேசன். அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மையாரையும் தரிசனம் செய்துவிட்டு அறையில் ஓய்வு எடுத்தனர். விடிந்ததும் அருளனை காணாமல் தேடி சென்றான் காளி. வழியில் அகோரியை பார்த்துவிட்டு செல்லலாம் என்று பைரவர் கோவிலுக்கு போனான். அகோரியை பார்த்ததும், சாமி, ராத்திரி பூஜைக்கு போனவன் இன்னும் வரவில்லை, என்னவாயிற்று என்று தெரியவில்லை என்றான் நிஜமான கவலையுடன். ஒன்றும் ஆகவில்லை, அவன் பாவத்திற்கான பலனைத்தான் அனுபவிக்கிறான். அவன் திருந்துவதற்கு சந்தர்ப்பத்தை இறைவன் தருகிறார். மனம் திருந்தினால் மன்னிப்பு உண்டு, இல்லை என்றால் அழிவு நிச்சயம் என்றார் அகோரி. அருளனை தேடி சுடுகாடு சென்றான். அங்கு மயங்கி கிடந்தான் அருளன். அருளனின் நிலையை பார்த்து பரிதாபப்பட்டான் காளி. தண்ணீர் தெளித்து மயக்கத்தை தெளிய வைத்தான். அருளனால் நடப்பதற்கு கூட தெம்பு இல்லாமல் இருந்தான். கைத்தாங்களாக அழைத்து சென்று படுக்கையில் படுக்க வைத்தான். அருளனின் முகத்தில் மரணக்கலை அப்பட்டமாக தெரிந்தது. சாப்பிடுவதற்கு உணவு கொடுத்தான். பின் மெதுவாக கேட்டான், என்னவாயிற்று, ஏன் இந்நிலை என்றான் காளி. வழக்கமாய் முட்டாள் என்று கத்தும் அருளன் அமைதியாக இருந்தான். என் சக்தியை இழந்து கொண்டிருக்கிறேன் என்றான். நான் ஒன்று சொன்னால் என்னை ஒன்றும் செய்ய மாட்டீர்களே என்று மெதுவாக பீடிகை போட்டான். மன்னிப்பு கேட்டு மானத்தை இழந்து உயிர் பிச்சை கேட்க சொல்கிறாயா என்றான் ஆணவ குரலில். பயந்து பின்வாங்கினான் காளி. இல்லை, பூஜையை சிறிது நாட்கள் கழித்து செய்யலாம் என்று இழுத்தான். முட்டாள், நீயெல்லாம் அறிவுரை சொல்லும் அளவுக்கு என் நிலை இன்னும் குறையவில்லை என்றான் தான் என்ற திமிர்த்தனம் குறையாமல். ஆண்டவனை வந்தாலும் இவனை திருத்த முடியாது என்று எண்ணிக்கொண்டு அங்கிருந்து விலகினான் காளி. அருளனின் மனதில் குடிக்கொண்டிருந்த திமிர் அகங்காரம் சிந்திக்க விடாமல் தடுத்தது. விதியின் பிடியில் வசமாக சிக்கிக்கொண்டான். அத்தியாயம் 39. இரவு கிரிவலம் செல்வதென முடிவு செய்தனர் அனைவரும். மதிய உணவிற்கு பின் ஓய்வு எடுத்தனர். மாலை அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு கிரிவலம் ஆரம்பித்தனர். திருவண்ணாமலையைச் சுற்றி 8 திசையிலும் அஷ்டலிங்கங்கள் உள்ளது. இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருத்திலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், வர்ணலிங்கம், ஈசானியலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் உள்ளது. மலையே ஈசனின் வடிவமாய் கருதப்படுகிறது. மொத்தம் 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டது மலைப்பாதை. கிரிவலம் செல்லும்பொழுது இடப்பக்கம் நடக்க வேண்டும். வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் கிரிவலம் செய்வார்கள் என்பது ஐதீகம் போன்ற தகவல்களை தெரிந்து கொண்டு கிரிவலத்தை ஆரம்பித்தனர். அருளனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. நீர் மற்றும் நெருப்பு தலங்களை தரிசனம் செய்துவிட்டனர். சிவஸ்வரூபனின் சக்தி பெருகிக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் தான் சக்தி இழந்து வருவதோடு தான் அடக்கி வைத்திருக்கும் ஏவல் சக்திகளையும் இழந்து வருவதையும் உணர்ந்தான். உடலும் மனமும் சோர்ந்தது. சண்டாவை மட்டுமே நம்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது நினைத்து வேதனைப்பட்டான். ஒருவேளை அது திருப்தி ஆகாவிட்டால் தன்னுடைய நிலை மிகவும் மோசமாகிவிடும் என்ற கவலை மேலோங்கியது. காளி சொல்வதைப் போல் நடந்தால் என் நிலை இன்னும் தாழவில்லை. கொல்லிவாய் பிசாசை இன்று ஏவி விடுவோம். நிச்சயம் அது காரியத்தை வெற்றிகரமாக முடித்துவிடும். பின் நான் பயப்பட தேவையில்லை என்று தன்னைத்தானே தேற்றிக்கொண்டான். இரவு பொழுது வந்தது. வழக்கமான பூஜையை முடித்துவிட்டு கொல்லிவாய் பிசாசை சிவக்குட்டியின் மீது ஏவினான். நீண்ட நாட்களுக்கு பின் எனக்கு வேலை கொடுத்துள்ளாய். காரியத்தை முடித்துவிட்டு உன்னை வந்து பார்க்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் சென்றது. திருவண்ணாமலை நகரத்தை ஆகாய மார்க்கமாக பார்த்தது. இதுதான் அண்ணாமலையார் குடியிருக்கும் கோவிலா? அழகாகத்தான் உள்ளது. மலையடி வாரத்தில் உயர்ந்த கோபுரங்களை பார்க்கும் பொழுது மிகவும் அழகாகத்தான் இருக்கிறது. அனைவரும் ஏன் இந்த மலையை சுற்றுகிறார்கள்? நான் நினைத்தால்
ஒரு நொடியில் சுற்றி வந்து விடுவேன். இன்றைக்கு நாமும் மனிதர்களைப் போல சுற்றி வருவோம் என்று கீழே இறங்கியதும் தன்னுள் ஒரு மாற்றத்தை உணர்ந்தது. கிரிவலம் வருபவர்கள் அனைவரும் ஓம் நமச்சிவாய என்று மெய்மறந்து கூறியபடி நடந்தனர். பிசாசும் தன்னை அறியாமல் ஈசனின் பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்தது. அதன் விதி அந்த நிமிடமே மாறியது. சித்தர்களும் தேவர்களும் உலா வரும் புண்ணிய பூமியில் அதை பிடித்திருந்த பிசாசு விலகியது. சாபம் நீங்கியது. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று கண்ணீர் மல்க கூறியது. ஈசனின் அருள் பூரணமாய் அதனுள் இறங்கியது. பேயூறு மறைந்து தன்னுரு அடைந்தது. தியானத்திலிருந்த அகோரி அருளனின் நிலை எண்ணி சிரித்தார். ஆண்டவன் இத்தனை சந்தர்ப்பம் கொடுத்தும் தன்னை திருத்திக் கொள்வதற்கு எந்தவொரு முயற்சியும் எடுக்கவில்லை. இதுதான் ஊழ்வினை பயன். அகோரியின் சத்ரு சம்ஹார பூஜையின் பலனால் அருளனின் மனதில் குழப்பம் ஏற்பட்டது. கொல்லிவாய் பிசாசும் என் கட்டிலிருந்து சென்றுவிட்டது. நான் என்ன செய்வது? ஏய் சண்டா, உன்னை வணங்கியதால் எனக்கு ஏற்பட்ட நிலையை பார் என்று பித்து பிடித்தவன் போல் கத்தினான். அத்தியாயம் 40. அண்ணாமலையாரை தரிசனம் செய்துவிட்டு காஞ்சிபுரம் நோக்கி பயணத்தை தொடர்ந்தனர். காஞ்சிபுரம் நிலத்தலம். ஏகம்பரநாதர் கோவில் மிகவும் பழமையான கோவில். உலகம் நன்மைக்காக அம்மையார் பூவுலகிற்கு வந்து ஆகம விதிப்படி பூஜை செய்ய நினைத்தார். கம்பை ஆற்றின் கரையில் பெருமானை லிங்க வடிவில் கண்டு பூஜித்தார். அப்பொழுது திடீரென்று ஆற்றில் வெள்ளம் வரவே அம்மையார் பயந்து லிங்கத்தை இறுக தழுவினார். வலைத்தழும்பும் முளைத்தழும்பும் தோன்ற காட்சியளித்தார். அது முதல் அப்பனுக்கு தழுவ குழைந்த நாதர் என்று பெயர் வந்தது. ஏகம்பரநாதரை திவ்யமாய் தரிசனம் செய்தனர். திரும்பும் திசையெல்லாம் ஒவ்வொரு தெருவிலும் ஈசனின் லிங்க வடிவத்தை காணலாம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளையும் தரிசனம் செய்தனர். காஞ்சியில் ஓய்வெடுத்த பின் வாயுத்தலத்தில் அருள் செய்யும் காலத்தியப்பரை காண சென்றனர். விடியற்காலை நேரம் பயணத்தை தொடங்கினர். சிவநேசன் மகிழுந்தை ஓட்டினார். மற்றவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். வண்டியின் குறுக்கே யாரோ விழுவதை பார்த்து சட்டென்று வண்டியை நிறுத்தினார். பொன்னம்பலம் மனதில் ஏதோ ஒரு கவலை. பயணம் சென்றவர்கள் பத்திரமாய் வீடு திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். இரவு மணி 12 நெருங்கிக் கொண்டிருந்தது. தொலைபேசி சினுங்கியது. தொலைபேசியை காதில் வைத்தார். எதிர்முனையில் சிவநேசனின் குரல் பதட்டமாய் இருந்தது. அப்பா, தரிசனம் செய்து திரும்பும் வழியில் விபத்து நடந்துவிட்டது. அனைவரும் மருத்துவமனையில் உள்ளனர். உங்களை அழைத்து போவதற்கு வருகிறேன், தயாராக இருங்கள் என்று நடுங்கும் குரலில் கூறினார். உறைந்து போனார் பொன்னம்பலம். திருச்சிற்றம்பலம், இது என்ன சோதனை? உன்னை காண சென்றவர்களுக்கு இப்படி ஒரு சங்கடமா? நீயே துணை என வாழும் உன் பக்தனுக்கு ஏன் இந்த சோதனை என்று மனம் வருந்தி இறைவனை வேண்டினார். அவரின் சத்தம் கேட்டு வந்தார் சிவகாமி அம்மையார். யார் பேசியது? ஏன் இப்படி கலங்கி போய் உள்ளீர்? என்னவாயிற்று என்று பதறினார். நடந்தவற்றை கூறினார் பொன்னம்பலம். ஈசன் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார், கலங்காதீர்கள் என்று அவரின் மனதை தேற்றினார் சிவகாமி அம்மையார். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே வாசலில் ரத்தம் வடிய நின்றார் சிவநேசன். சிவநேசன், இது என்னடா கோலம்? மற்றவர்கள் எங்கே என்று கேட்டார் பொன்னம்பலம். சிவகாமி அம்மையார் தன் மகனின் கோலத்தை பார்த்து உடைந்தார். விரைவாக வாருங்கள் அப்பா என்றார் சிவநேசன். சிவகாமி அம்மையார் தானும் வருவதாய் கூறினார். நீ வீட்டிலிரு, நான் சென்று பார்த்துக் கொள்கிறேன் என்றார் பொன்னம்பலம். இருவரும் விரைந்து சென்றனர். ஊர் எல்லையை தாண்டியதும் சிவநேசனின் குரல் மாறியது. அடே பொன்னம்பலம், இன்று வக்யா என்னிடம் சிக்கிக் கொண்டாய். உன்னை காப்பாற்றுவதற்கு யார் வருவார்கள் என்று எக்களித்தான். அவன் அருளனாய் மாறினான். என் அப்பன் வருவான் என்றார் பொன்னம்பலம். அப்பொழுது அங்கே சிவாக்குட்டி முன்னால் சிரித்துக்கொண்டு நின்றான். உன்னை எத்தனை முறை மன்னிப்பது? ஆனாலும் திரும்ப திரும்ப என்னிடம் மோதுகிறாய் என்று மழலையாய் பேசினான் சிவாக்குட்டி. பொன்னம்பலத்தின் கழுத்தில் கத்தியை வைத்து உன் பாட்டனை எப்படி காப்பாற்றுகிறாய் என்று பார்ப்போம். சிவாக்குட்டி சத்தமாக சிரித்தான். ஆஹாஹா, இப்படித்தான் என்று ஒரு குத்து குத்தினான். அவன் முகம் பொன்னம்பலத்தின் பக்கம் திரும்பியது. ஆனால் அங்கே பொன்னம்பலம் இல்லை. திருக்கிட்டான். அத்தியாயம் 41. என்ன அருளா, குழப்பமாக இருக்கிறதா? அருளின் சிவநேசனாக மாறும்பொழுது பொன்னம்பலம் மகிஷனாய் மாறக்கூடாதா என்று சிவாக்குட்டி சிரித்துக்கொண்டே கூறினான். நீ திருந்துவதற்கு பல சந்தர்ப்பங்கள் உனக்கு இறைவன் கொடுத்தார். நீ திருந்தவில்லை.
இப்பொழுது உனக்கு கால அவகாசம் உள்ளது. திருந்திவிடு, இல்லை என்றால் நரகம் நிச்சயம் என்றான் சிவாக்குட்டி. அருளனின் மனம் இன்னும் திருந்தவில்லை. அவனுள் இருந்த மிருகம் அவனை ஆட்டி படைத்தது. அடே சின்ன பயலே, உன் சித்து வேலையை என்னிடம் காட்டுகிறாயா? உன் பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். முடிந்தால் என் மந்திர சக்திக்கு பதில் சொல் என்று மந்திரத்தை உச்சாரணம் செய்ய ஆரம்பித்தான். மகிஷன் ஓங்கி மூச்சு விட்டான். அதன் வேகத்தை தாங்க முடியாமல் மகிழுந்தில் இருந்து பறந்து வெளியே விழுந்தான். ஆக்ரோஷம் கொண்டு எழுவதற்குள் அவனை பந்தாடியது. மீண்டும் எழுந்து மந்திரத்தை உச்சரித்தான். கோபம் கொண்டு மகிஷன், அடே மூர்க்கனே, என்னிடமே உன் வித்தையை காட்டுகிறாயா என்று கைகளை உடைத்தது. வேதனையில் அலறினான் அருளன். உச்சந்து காய் தூக்கி சுழற்றி எறிந்தது அருளனே. கண்கள் இரண்டது. எழுவதற்கு தன் அருகில் இருந்ததை பற்றி முயற்சித்தான். அப்பொழுதுதான் தெரிந்தது அவன் பற்றியிருந்தது சிவக்குட்டியின் கால்கள் என்று. சிவஸ்ரூபன் அருளனை பரிதாபமாக பார்த்தான். மூடனே, இறைவனை எதிர்த்தவன் வெற்றி பெற்றது இல்லை. இதை ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறாய்? உன் மடமையை நினைத்து பரிதாபப்படுகிறேன். என்னை சிறுவன் என்றாய். என் கால்களில் தஞ்சம் அடைந்துள்ளாய். இறைவனுக்கு முன் நாம் அனைவரும் சிறுவர்களே. மனதை மாற்றிக்கொள். இல்லை என்றால் இவ்வுலகம் மட்டுமல்லாது எவ்வுலகிலும் நீ வாழும் தகுதியை இழப்பாய். போ, என் கால்களை பற்றாமல் ஈசனின் பாதத்தை இறுக பற்றி நீ செய்த பாவத்திலிருந்து விமோச்சனம் பெறுவதற்கு முயற்சி செய் என்று கூறி மறைந்தான். மகிஷனும் அருளனை ஒரு துரும்பை போல் பார்த்துவிட்டு மறைந்தது. அருளன் வெட்கி போனான். ஒரு சிறுவனின் கால்களை பற்றியா நான் தப்பித்தேன்? இதைவிடவும் இறப்பு மேல் என்று நினைத்தான். அப்பொழுதுதான் அவனுக்கு ஒன்று புரிந்தது. இதுநாள் வரை மரணம் நெருங்காது என்று கொண்டிருந்த திமிர் வரமல்ல, சாபம் என்று. மரணத்தை விடவும் மோசமானதொரு சூழ்நிலை சந்தித்தான். ஏய் மரணமே, என்னை உன்னோடு சேர்த்துக்கொள் என்று புலம்பினான். கைகளில் மரண வேதனை. நடப்பதற்கு உடம்பில் தெம்பு இல்லை. மனமோ தோல்வியினால் துவண்டியிருந்தது. ஆனால் இறைவனின் அடிகளை பற்றிக்கொள் என்று சிவஸ்ரூபன் கூறிய வார்த்தைகள் அவன் அறிவுக்கு எட்டவில்லை. இதுதான் ஊழ்வினை பயன். வாயுதலமான திருக்காளஹஸ்திக்கு வந்தனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில். தோஷம் நிவர்த்தி ஸ்தலமும் ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. நுழைந்தவுடன் பாதாள கணேசரின் தரிசனம் செய்துவிட்டு கோவிலுக்குள் வந்தனர். அங்கே இருந்த அர்ச்சகரிடம் ஸ்தல புராணத்தை கேட்டனர். ஆதி காலத்தில் ஸ்ரீ அதாவது சிலந்தி, காலம் அதாவது பாம்பு, அத்தி அதாவது யானை ஆகிய மூன்றும் இறைவனை வழிபட்டு முக்தி அடைந்து திருக்காலத்தியப்பர் என்றும் ஈவூர் ஸ்ரீ காளஹஸ்தி என்றும் அழைக்கப்படுகிறது. மூலவரின் சன்னதியில் இருக்கின்ற இரு தீபங்கள் காற்றில் மோதுவது போல் ஆடும். வாயு ஸ்தலம் என்பதற்கு இதுவே சான்று. கண்ணப்பர் இறைவனை தொழுது முக்தியடைந்த ஸ்தலம் இந்த ஸ்தலமாகும் என்று அர்ச்சகர் தலப்புராணம் கூறி முடித்தார். ஸ்வர்ணமுகி ஆற்றில் நீராடிவிட்டு இறைவனையும் இறைவியையும் தரிசனம் செய்தனர். தாங்கள் ஆரம்பித்த புனித யாத்திரை முடிப்பதற்கு இன்னும் ஆகாய தலமான சிதம்பரம் மட்டுமே இருந்தது. தன் இருப்பிடத்தில் அருளன் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். அவன் உயிர் வாழப்போவது இன்னும் சில நாட்களே என்பது தெரியாமல். அத்தியாயம் 42. திருக்காளஹஸ்தியில் தரிசனம் முடித்துவிட்டு ஆகாய தலமான சிதம்பரத்தை நோக்கி பயணத்தை தொடர்ந்தனர். பூலோக கைலாசம் என்று அழைக்கப்படுவது சிதம்பரம். 2000 வருடம் பழமை வாய்ந்தது இக்கோவில். மூலவர் பொன்னம்பலநாதர், உற்சவர் நடராஜர். இங்கு 5 சபைகள் உள்ளது. கனக சபை, சித் சபை, நீருட்ட சபை, தேவ சபை, ராஜ்யசபை எனப்படும். ஒருமுறை பிரம்மன் தான் செய்யும் யாகத்திற்கு 3000 தில்லைவாழ் அந்தணர்களை அழைத்தார். ஆனால் ஆனந்த கூத்தனின் ஆடலை தரிசிப்பதை தவிர வேறு எதுவும் புண்ணியம் தராது என்று மறுத்துவிட்டனர். அம்பலவாணனின் உடுக்கை ஒளியில் இருந்து அசிரிரி ஒலித்தது, யாகத்தின் முடிவில் நான் தோன்றுவேன் என்று. அதுபோலவே யாகத்தின் முடிவில் அவர் தோன்றினார். அவர் தோன்றிய கோலமே ரத்தின சபாபதி ஆகும். உற்சவரான நடராஜரின் கீழ் உள்ளது. தினமும் 10-11 மணிக்கு பூஜை நடைபெறும். நடராஜரின் நடன கோலமே பிரபஞ்சத்தை குறிக்கும். மேல்புறத்தில் உள்ள வலக்கை உடுக்கை ஒளி பிரபஞ்சம் ஒளியிலிருந்து தோன்றியதை குறிக்கும். இடக்கையில் உள்ள நெருப்பு அழித்து விடுவேன் என்று எச்சரிக்கை செய்கிறது. கீழ்ப்புறத்தில் உள்ள வலக்கை காத்தருள்வேன் என்று அபாயம் அளிக்கிறது. இடக்கை பாதத்தை காட்டி என்னை சரணடைபவருக்கு இதுவே இடம் என்று குறிக்கிறது.
சபாநாயகரின் அருகில் உள்ள சிறு வாயில் திரை விலக்கப்படும். அங்கு இறைவனின் உருவம் எதுவும் இருக்காது. தங்கத்தால் ஆன வில்வ தல மாலைக்கு தீபாராதனை நடைபெறும். இறைவன் ஆதி அந்தமில்லாதவன் என்பதை குறிக்கும். இதுவே சிதம்பர ரகசியம். 2100 போர்க்குறைகளால் வேயப்பட்டது. அதாவது ஒரு மனிதன் சராசரியாய் விடும் மூச்சின் எண்ணிக்கை. 72,000 தங்க ஆணிகள் உடலில் மொத்த நரம்புகளின் எண்ணிக்கை. 9 நுழைவு வாயில் மனிதனின் 9 வாயில்களை குறிக்கும். பொற்கூரையின் மேல் 9 கலசங்கள் 9 சக்திகளை குறிக்கும். அர்த்த மண்டபத்தில் 6 தூண்கள் 6 சாஸ்திரங்களை குறிக்கும். அருகிலுள்ள மண்டபத்தில் 18 தூண்கள் 18 புராணங்களை குறிக்கும். இத்தனை சிறப்புகளை உடைய சிதம்பரம் பொன்னம்பலநாதனை தரிசனம் செய்து தனது யாத்திரையை முடித்தான் சிவஸ்ரூபன். இவ்வாறு பஞ்சபூத தலங்களை தரிசனம் செய்து ஈசனின் பூரண அருளை பெற்றான். அவனுள் பஞ்சபூதங்களின் சக்தி பெருகியது. யாத்திரையை முடித்துக்கொண்டு தங்களின் ஊர் நோக்கி பயணித்தனர். அங்கே அகோரி சத்ரு சம்ஹார பூஜையை முடித்து ஈசனின் அருள் பெற்ற சூலாயுதத்தை பூஜை மூலம் பெற்றார். அருளன் தன்னுடைய சுடுகாட்டு பூஜையை முடித்து சண்டாவை திருப்தி செய்தான். அவனது பூஜையில் திருப்தி அடைந்த சண்டா, நான் சந்தோஷம் அடைந்தேன், உனக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன் என்று தன் கோரப்பல்லை காட்டி சிரித்தது. சண்டா, வருகின்ற சிவராத்திரி அன்று மரகதலிங்கம் வெளிவரும். அதை நான் அடைந்தே தீர வேண்டும். அந்நாளை நான் தவறவிட்டால் என்னால் ஒருபொழுதும் அடைய முடியாது. நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் அருளன். ஒரு சில நிமிடங்கள் உன் உடலில் நான் புகுந்து கொள்வேன். அதை பயன்படுத்தி உன் காரியத்தை நிறைவேற்று. இதில் ஏதேனும் தவறு நேர்ந்தால் உன் மரணத்தை என்னால் தடுக்க முடியாது என்று கூறியது சண்டா. முட்டாள் அருளன், எனக்கு இது போதும், அந்த பொன்னம்பலத்தின் குடும்பத்தை அழித்து விடுவேன் என்று தலைகணத்தோடு எக்களித்தான். சிவராத்திரியை எதிர்பார்த்து காத்திருந்தனர். அத்தியாயம் 43. அன்று சிவராத்திரி. பொன்னம்பலத்தின் வீடு சிவலோகமாக காட்சியளித்தது. பொன்னம்பலம் தன்னுடைய நீண்ட நாள் கனவான மரகதலிங்கத்தை தரிசிக்கப் போகிறோம் என்ற பூரிப்போடு ஈசனை மனசெல்லாம் நிறைத்திருந்தார். ஈசனின் 64 திருவிளையாடல் பற்றி சிவஸ்ரூபனிடம் விளக்கமாக சொல்லிக் கொண்டிருந்தார். திருவிளையாடல் புராணத்தை மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான் சிவாக்குட்டி. வீட்டில் அனைவரும் விரதம் இருந்தனர். சிவனாண்டி சுந்தராம்பாள் இருவரின் ஆத்மா மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தது. இன்று இறைவன் தங்களுக்கு முக்தி அளிக்கப் போகிறான். மேலும் தாங்கள் செய்த பாவத்திற்கு பிராயசித்தமாய் மரகதலிங்கத்தை பொன்னம்பலத்திடம் ஒப்படைக்கப் போகிறோம் என்ற எண்ணமே அவர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது. அங்கே அருளன் தன் வாழ்வின் லட்சியம் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொன்னம்பலத்தின் மரணம் என்று நிகழப்போகிறது என்று பகல் கனவு கண்டு கொண்டிருந்தான். 85 வருடங்களுக்கு முன் இதே சிவராத்திரி அன்று சிவனாண்டி சுந்தரம்பாளை இல்லாமல் செய்தேன். அதோடு அவர்கள் பரம்பரை அழிந்துவிட்டது என்று நினைத்தேன். அன்று பொன்னம்பலம் அதிசயமாய் உயிர் பிழைத்தான். ஆனால் அவன் மரணம் இன்று சண்டாவால் மிகவும் கொடூரமாக நிகழப்போகிறது. அதனை என் கண்ணால் பார்த்துவிட்டால் போதும். மரணமே வந்தாலும் மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொள்வேன். சண்டா, உன்னை மட்டுமே நம்பியுள்ளேன் என்று வெறிகொண்டு கத்தினான். அகோரி சத்ரு சம்ஹார பூஜை செய்து எதிரிகளை அழிக்கும் ஆயுதமான சூலாயுதத்தை பெற்றார். காளி அகோரியிடம், சாமி, இன்னைக்கு நடக்கப் போறதெல்லாம் நாம் பார்க்கலாமா என்று ஆவலாய் கேட்டான். ஆம், இன்று உன் வாழ்வில் மறக்க முடியாத நாள் என்றார் சூசகமாக. காளியால் அவர் சொல்லியதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆமா சாமி, அந்த பாவியின் முடிவை பார்க்கணும், அப்பத்தான் என் ஜென்மம் புண்ணியம் பெறும் என்றான். இரவு வேலை நெருங்கியது. சிவசுரபனின் நீண்டு வளர்ந்திருந்த முடியை அள்ளி ஈசனின் திருமுடி போல் கட்டியிருந்தனர். நெற்றியிலும் கண்டத்திலும் மார்பிலும் கைகளிலும் திருநீறு பட்டை அணிந்திருந்தான். நெற்றி பட்டையின் நடுவில் இருந்த குங்குமம் நெற்றிக்கண் போல் காட்சியளித்தது. கண்டத்தில் ருத்ராட்சமும் இடையிலேயே காவி உடையும் கால்களில் தண்டையும் சூரனை சம்காரம் செய்ய புறப்பட்ட முருக கடவுளை நினைவுபடுத்தியது. செந்தூரனுக்கு சக்திவேல் கொடுத்ததைப் போல் அகோரி சத்ரு சம்கார பூஜையின் பலனால் கிடைத்த சின்னஞ்சிறு வேலை சிவஸ்ரூபனிடம் கொடுத்தார். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஹரஹர மகாதேவா என்று ஈசனின் நாமத்தை பக்தி பரவசத்தோடு கோஷமிட்டனர். இறைவனின் நாமத்தை உரக்க கூறிக்கொண்டே பைரவரின் கோவிலை நோக்கி சென்றனர். அருளன் சண்டாவிற்கு பிரியமான கருங்கோழி கருப்பாடு இரண்டையும் பலியிட்டான். அவற்றின் இரத்தத்தை சண்டாவின் பூஜையில் வைத்தான். தன் முடியை அவிழ்த்து
தலைவிரி கோலமானான். உடலெல்லாம் இரத்தத்தை பூசினான். கழுத்தில் மண்டையொட்டின் மாலையை அணிந்து கொண்டான். கைகளிலும் கால்களிலும் கருப்பு நிறத்தில் மந்திரித்த தாயத்தை கட்டிக்கொண்டான். இடையில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டான். பார்ப்பதற்கு பிசாசை போல் இருந்தான். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த காளி மனதில் குதூகலித்தான். போடா போ, மரணதேவன் உனக்காக காத்து கொண்டிருக்கிறான். உன்னாட்டம் இன்றோடு அடங்கிவிடும் என்று கருவினான். பின் அங்கிருந்து மெதுவாக நழுவி பைரவர் கோவிலுக்கு அகோரியை பார்க்க சென்றான். சண்டாவை அழைத்தான். ஏ சண்டா, வா, வந்து என் உடலுக்குள் புகுந்து கொள். எனக்கு வெற்றியை கொடு. வா வா சண்டா, பிசாசே வா என்று சுடுகாடை அதிரும்படி கத்தினான். இவன் கத்தியதை கேட்டு ஆந்தை அலறியது. நாய் ஊளையிட்டது. பேய் காற்று வீசியது. விகார முகம் கொண்ட சண்டா தோன்றியது. கோரமான பற்களும் மலை போன்று கருத்து பெருத்த மேனியும் எரிகின்ற கொல்லியை போன்ற கண்களுமாய் அருளன் முன் தோன்றியது. சண்டாவை பார்த்ததும் வெறிகொண்டு கத்தினான் அருளன். வா, வந்து என் உடலுக்குள் புகுந்து விடு என்று ஆக்ரோஷமாய் சண்டாவை அழைத்தான். சண்டா அவன் உடலுக்குள் புகுந்தது. பூஜையில் வைத்திருந்த இரத்தத்தை எடுத்து குடித்தான். எரிந்து கொண்டிருந்த பிணத்திலிருந்து உடற்பாகங்களை தின்றான். அவன் வாயிலிருந்து ஊன் வழிந்தது. அதை கைகளில் துடைத்து நக்கினான். வெறிகொண்டு பேயாட்டம் போட்டுக்கொண்டே பைரவர் கோவிலை நோக்கி சென்றான். பேயாட்டம் போடும் அவன் ஆட்டம் முடியப் போகிறது. அத்தியாயம் 44. பொன்னம்பலம் குடும்பத்தார் பைரவர் கோவிலுக்கு வந்து சேர்ந்தனர். அவர்களின் வரவை எதிர்நோக்கி காத்திருந்தார் அகோரி. இன்று நடுநிசி நேரம், அதாவது 85 வருடங்களுக்கு முன்னால் இதே நாளில்தான் மரகதலிங்கம் பாம்பு புற்றினுள் விழுந்து இன்று வரை நாகத்தின் பாதுகாப்பில் உள்ளது. அன்று அடைத்த கதவை இன்று வரை யாரும் திறப்பதற்கு கூட முயற்சிக்கவில்லை. திருமறை காட்டில் அப்பரும் சுந்தரரும் திருக்கதவை திறப்பதற்கு பாடினர். தாழ்த்திறவாய் கதவே தாழ்த்திறவாய், மணக்கதவை திறந்த பரமனே, ஆலய மணி கதவை திறக்க அருள்வாய் என்று தேவார பாடலை மனமுருகி பொன்னம்பலம் குடும்பத்தார் பாடினார்கள். தாங்கள் எடுத்த காரியம் வெற்றியடைய விக்கிர விநாயகரை வணங்கி கணபதி ஹோமம் செய்தனர். யாக குண்டம் வளர்த்து அதில் புஷ்பம், பழங்கள், புது ஆடை அவிர்வாகமாய் யாகத்தில் இட்டார்கள். பைரவரின் கோவில் எங்கும் அகல் விளக்கு எரிந்து இரவை பகலாக்கியது. யாகத்திலிருந்து வந்த நெய்மணமும் சந்தனம், குங்குமத்தின் வாசம் அந்த இடத்தையே தெய்வாம்சம் பொருந்திய இடமாக்கியது. அகோரி வலம்புரி சங்கையை எடுத்து ஊதினார். கைலங்கிரியில் பூஜை நடப்பது போன்று இருந்தது. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே என்று பக்தி பரவசத்தில் ஆடினார் அகோரி. அரஹர மகாதேவா என்று கோஷம் விண்ணை முட்டியது. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா என்று பக்தி பரவசத்தில் மூழ்கினர். ஈசனை நினைத்து கதவிற்கு பூஜை செய்தார்கள். கதவு திறந்தது. உள்ளே கோவில் பிரகாரத்தில் விளக்கு எரிந்து கொண்டு இருந்தது. அப்பொழுது நாகர் புற்றின் மேல் லிங்கம் மெதுவாக வெளிவந்தது. ஈசனுக்கு 5 தலை நாகம் குடைப்பிடித்திருந்தது. நாகலிங்கமாய் காட்சியளித்தார் ஈசன். லிங்கத்தின் மேல் இருந்த நாகமணியும் மரகத லிங்கத்திலிருந்து வெளிவரும் பச்சை நிற ஒளியும் கோவில் முழுவதும் பரவி பச்சை நிறத்தில் ஒளிந்தது. தரை முழுவதும் ஆயிரக்கணக்கில் நாகங்கள் கொத்து கொத்தாக ஊறிக்கொண்டிருந்தது. மண்டபத்தின் கூரையிலிருந்து சரமாய் தொங்கிக் கொண்டிருந்தன. சம்போ மகாதேவா, அரஹர மகாதேவா என்று ஈசனை நினைத்து கோஷமிட்டனர். சிவஸ்ரூபன் தன் அழகிய சின்ன பாதங்களை அசைத்து தாளலயத்தோடு ஆடிக்கொண்டே கோவிலுக்குள் நுழைந்தான். பொன்னம்பலத்தின் கண்களில் பக்தி பெருக்கெடுத்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. சிவஸ்ரூபன் உள்ளே கால் வைத்ததும் நாகங்கள் மறைந்து பூத்தோரணங்களாக மாறியது. இனி மரகதலிங்கத்தை உங்களின் பரம்பரை வழி வழியாக வைத்து பூஜை செய்து ஈசனின் அருளை பெறட்டும் என்று அசிரிரி கேட்டது. அதை ஆமோதிக்கும் வகையில் 5 தலை நாகம் 3 முறை தரையில் அடித்து வேகமாக மறைந்தது. சிவஸ்ரூபன் ஈசனை ஆறத் தழுவி ஆனந்த கூத்தாடினான். எல்லோரும் பக்தி பரவசத்தில் மூழ்கியிருந்த நேரம் அருளன் உள்நுழைந்தான். அங்கு நடந்தவற்றை பார்த்தான். பொன்னம்பலம் தன்னுடைய முயற்சியில் வெற்றி பெற்றதை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பொன்னம்பலத்தை நோக்கி வெறிகொண்டு பாய்ந்தான். கண்ணிமிக்கும் நேரத்தில் அகோரி தன் கழுத்தில் இருந்த ருத்ராட்ச மாலையை எறிந்தார். அது மகிஷனாய் மாறி அருளனாய் இருக்கும் சாண்டாவிற்கும் பொன்னம்பலத்திற்கும் இடையில் நின்று அவரை காத்தது. மகிஷனுக்கும் சாண்டாவிற்கும் ஆக்ரோஷமாக சண்டை நடந்தது. இருவரும் மோதுவது
இரு மலைகள் மோதுவதைப் போல் இருந்தது. மூக்கிலிருந்து வந்த உஷ்ண காற்று அந்த இடத்தையே வெப்பமயமாக்கியது. மகிஷன் மீது மோதிய சண்டா அதன் வேகத்தை தாங்க முடியாமல் கீழே விழுந்தது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மகிஷன் உச்சத்துக்காய் தூக்கி எறிந்தது அவனை. பறந்து சென்ற அவன் சிவஸ்ரூபன் கால்களில் விழுந்தான். சிவஸ்ரூபன் தன் பிஞ்சு கால்களை அதன் நெஞ்சில் வைத்து அழுத்தினான். வலி தாங்க முடியாமல் அலறியது சண்டா. என்னை விட்டுவிடு என்று கதறியது. சிவா குட்டி சூலாயுதத்தால் அதன் மார்பில் குத்தினான். சண்டா அருளனின் உடம்பிலிருந்து வெளியேறியது. அருளன் சுய உணர்வு பெற்றான். சண்டா தன்னை இக்கட்டில் மாட்டிவிட்டு சென்றதை உணர்ந்தான். தன் உயிர் போனாலும் பொன்னம்பலத்தை கொல்லாமல் விடமாட்டேன் என்று வெறிகொண்டு எழுந்தான். சிவஸ்ரூபன் கைகளில் இருந்த மரகத லிங்கத்தை பார்த்ததும் அபகரித்து விட திட்டமிட்டான். லிங்கத்தை தொட்ட மறுவினாடியே காற்றில் பந்தை போல் தூக்கி எறியப்பட்டான். ரவுத்திரம் கொண்டு ருத்திரன் தோன்றினார். ஜோதிஸ்வரபுமாய் ஆதி அந்தமில்லாமல் தீப்பிழம்பாய் திகழ்ந்தார். ஞானக்கண்ணால் பார்த்தவர்களுக்கு அவரின் அந்த காட்சி தெய்வ தரிசனமாக இருந்தது. ஊன் கண்ணால் பார்த்த அருளனுக்கோ கண்கள் கூசியது. ஈசனின் உடுக்கையில் எழுந்த சத்தம் அவன் காதுகளை செவிடாக்கியது. இரு காதுகளையும் கைகளால் முடினான். ஆனால் உடுக்கின் ஓசை அவனை மதியிழக்க செய்தது. வெப்பம் அவன் உடலை உருக்கியது. தறிகெட்டு ஓடினான். அகோரியின் கால்களில் விழுந்தான். முதல் முறையாய் தன் மகனை பார்த்து, யாரடா நீ? எதற்காகடா எனக்கு இத்தனை தொல்லைகள் தந்தாய் என்றான். உன் மகன் உனக்கு யமன் என்று அகோரி கூறியதும் சிவஸ்ரூபன் தன் கைகளில் இருந்த சூலாயுதத்தை எறிந்தான். அடுத்த நிமிடம் மார்பில் பாய்ந்தது அந்த சூலாயுதம். மார்பில் பாய்ந்த அந்த நிமிடமே அவன் எரிந்து சாம்பல் ஆனான். ருத்திரன் எரிமலையென கோபம் கொண்டிருந்தார். சிவனின் சிவந்த கண்களை பார்த்தவர்கள் மனதில் பயத்தை உண்டு பண்ணியது. ஈசனின் கோபத்தை தணிப்பதற்கு அனைவரும் ஈசனை நோக்கி இரு கை கூப்பி ஒரே குரலில், சர்வேஸ்வரா, மகாதேவா, பரம்பொருளே, தாயுமானவனே, தயாநிதியே, பஞ்சாச்சரணே, பக்தர்களை காப்பவனே என்று ஈசனின் நாமங்களை துதித்தனர். ருத்திரன் சாந்தமானார். உமையோடு ரிஷப வாகனத்தில் தயாபரனாய் காட்சி தந்தார். அத்தியாயம் 45. ஈசன் உமையோடு ரிஷப வாகனத்தில் காட்சி தந்தார். அந்த காட்சி காண்பவர் கண்களுக்கு அற்புதமாக இருந்தது. காண கண்கோடி வேண்டும் அவன் ரூபம் காண. ஜடாமுடியில் பிறையோடு சந்திரசேகரனாய் காட்சியளித்தார். ஒரு மான்மழுவும் சிறு கூன் பிறையும் தடைவார் குழலும் பிடை வாகனமுமாய் காட்சியளித்தார். பொன்னம்பலத்தின் குடும்பத்தார் அகோரி, காளி என அனைவரும் ஈசனின் கோலத்தை பார்த்து மெய்மறந்து நின்றனர். தேவர்கள் பூமாரி பொழிந்தனர். திரு ஆலங்காட்டில் காரைக்கால் அம்மையாருக்கு ஆடிய ஆனந்த தாண்டவம் ஆடி அருள் புரிந்தார். சிவனாண்டி சுந்தரம்பாளுக்கு இறைவன் அருள் பாலித்து மோட்ச பிராப்தி அளித்தார். அதுவரை பொன்னம்பலம் கண்களுக்கு தெரியாமல் இருந்தவர்கள் பொன்னம்பலத்தின் கண்களுக்கு தெரிந்தனர். தன் பெற்றோர் பாதம் தொட்டு வணங்கினார். இறைவனோடு இரண்டர கலந்தனர். அகோரியை சிவத்தலங்களுக்கு சென்று என் அடியவர்களுக்கு உதவி செய்து பின் என்னை வந்து அடைவாய் என்று பணித்தார். இறைவனை வேண்டி நின்றான் காளி. அகோரியுடன் சென்று அடியவருக்கு தொண்டு செய்து உன் பாவங்களை போக்கிக்கொள், இறுதியில் சிவபதம் அடைவாய் என்று அருளினார். பொன்னம்பலத்தை பார்த்த இறைவன், உன் வம்சத்தினர் தொடர்ந்து மரகதலிங்கத்தை பூஜித்து சிவகணங்களாய் கைலாயம் வந்தடைவர் என்று ஆசிர்வதித்தார். ஈசனின் அருள் பெற்ற சூலாயுதத்தால் மரணம் ஏற்பட்டதால் அருளனின் ஆன்மா புனிதமடைந்தது. அன்பே சிவம் என்னும் தாத்பரியத்திற்கிணங்க அருளனுக்கும் அருள் புரிந்தார். மீண்டும் இப்பூவுலகில் பிறந்து சிவத்தொண்டு புரிந்து என்னை வந்தடைவாய் என்று அருள் புரிந்தார். உடலை விட்டு பிரிந்த அருளனின் ஆன்மா ஆண்டவனை இரு கரம் கூப்பி வணங்கியது. ஈசன் மறைந்தார். நாகம் காத்து வந்த பைரவர் கோவிலிலே மரகதலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தனர். கும்பாபிஷேகம் மிக விமர்சையாய் நடந்தது. இறைவனின் அருள் பெற்று இன்புற்றனர். சிவாய என்பவருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை. ஓம் நமச்சிவாயம். கதை இனிதே முடிந்தது. என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய டெலகிராம் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.